Hello all. Good morning. Good morning. Once again, disconnect ஆயிடுச்சு. Wait a minute. Right. Yes, very good morning. ஸோ இனி வர செஷன் ஃபுல்லாகவே யூனிட் அண்ட் குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட சேர்த்து குவான்டிடேட்டிவ் டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கிளாஸில் ரெகுலராக வந்து அட்டன் பண்ணி நம்ம லைவ் கிளாஸ்லேயே வந்து நீங்கள் உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அப்பயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட் தான் இது. சரிங்களா? ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இதில் வந்து கொஷின்ஸுமே அப்படி தான் கேட்டுட்டு இருந்திருக்காங்க இன்ன வரைக்கும். ஸோ ஈஸியான ஒரு யூனிட் தான். ஸோ என்னோட சேர்ந்து அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா இதுல நல்லா நம்ம ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? எஸ். ஸோ இதுதான் நம்மளோட சிலபஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன் செகண்ட், ஆக்சுவலி சிலபஸ் மாறி இருக்கு. 1 minute. எஸ். ஸோ சிலபஸ்ல நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் எல்லாமே நான் இங்க கொடுத்துருக்கேன். அதாவது ப்ரீவியஸ் இயர் பிஜிசிஆர்பி கொஸ்டின் பிளஸ் யூஜிசி நெட் ப்ரீவியஸ் இயர் எக்கனாமிக் கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி இந்த மாதிரியான டாபிக்ஸ்ல இருந்து ரெகுலரா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்காங்க. ஹைப்போதசிஸ் டெஸ்ட், எரர்ஸ், கோரிலேஷன், வேரியன்ஸ், ப்ளூ, அது வந்து எக்ஸ்பான்ஷன் கேட்குறாங்க, ப்ராபபிலிட்டி, ஹெட்ரோசிடியாசிட்டி, மல்டிகோலினாரிட்டி, ஆட்டோ கோரிலேஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி ரெகுலராக உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ அப்போ மேம் இது மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னா இந்த ஏரியால நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஏன் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம யூஜிசி நெட்டா இருந்தாலும் சரி, பிஜிடிஆர்பியா இருந்தாலும் சரி, ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம எடுக்கிறோம்னா அதே கொஸ்டின் கேட்பான்னு நம்மளுக்கு கிடையாது. அதை பேஸ் பண்ணி அது ரிலேட்டடா அது கூட இணையிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ தட் நம்ம வந்து எப்பவுமே ப்ரீவியஸ் இயரை ஒரு கையில் எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ தட் அது நான் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து இதெல்லாம் கேட்டிருக்காங்க யூஜிசி நெட் அண்ட் பிஜிடிஆர்பில அப்படின்றதுக்காக. ஸோ பிஒய்க்யூ அப்படின்ற ஒரு சிம்பிள் நான் போட்டிருப்பேன். ஸோ அது எங்கெல்லாம் இருக்கோ அது ப்ரீவியஸ் இயர் கண்டென்ட் பேஸ் பண்ண ஒரு ஸ்லைடுன்றத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட இன்ட்ரடக்ஷன், மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, அதுல மீன் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஆல்ரெடி பார்க்கலாமா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப புதுசு அப்படி கேட்க கூடாது. யாருக்கெல்லாம் பிடிக்காது? இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு சொல்றது ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எனக்கு பிடிக்காது மேம், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு இதுதான் சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? எத்தனை பேருக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்க தெரியும்? ஓகே, ஓகே, டன். சூப்பர். ஓகே, வெரி குட். சரி, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. சரி, வெரி குட். சரி, அப்ப சொல்லுங்க. வாட் யூ மீன் பை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன? எனிதிங், வாட் எவர் யூ நோ, ஜஸ்ட் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நல்லா இருக்கும் கிளாஸ். வாட் யூ மீன் பை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்? அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? எனி ஐடியா? அக்யூரசி, வெரி குட், வெரி குட் ஸ்வேதா மேம், குட், வெரி குட். வேற? ஓகே, லீவ் இட், நோ ப்ராப்ளம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னா, வெரி குட், வெரி குட் ரக்ஷனா மேம், கலெக்டர் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா, வெரி குட், சூப்பர். ஓகே, ரைட்.
ஸோ ரக்ஷனா மேம் சொன்ன மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது இட் இஸ் த ப்ராசஸ் ஆர் த மேத்தமெட்டிக் டூல்ஸ். இங்க என்ன நடக்குதுன்னா, ஒரு டேட்டாவை, ஒரு ரா மெட்டீரியலான ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி, அனாலிசிஸ் பண்ணி, இன்டர்பிரட் பண்ணி, ப்ரெசென்ட் பண்ணி, ஆர்கனைஸ் பண்றோம். என்ன பர்டிகுலர் மோனர் ஆர் சிஸ்டமேட்டிக்கல் ஒரு மேனர்ல நம்ம இதை என்ன பண்றோம்? அனாலிசிஸ், கலெக்ஷன், இன்டர்பிரட், ப்ரெசென்ட், ஆர்கனைஸ் பண்றோம். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள சிம்பிளா டேட்டாவை கன்வெர்ட் பண்றதுக்கு. ஸோ அதை பார்க்கும்போது எனிபடி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆக்சுவலி இந்த டேட்டா அப்படின்றத. ஸோ எல்லாருக்கும் அது புரியணும், எல்லாரும் எளிதில் வந்துட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், இதுல என்ன இருக்குன்றது வந்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு மேத்தமெட்டிக்கல் டூல்ஸை தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஸ்டாட் வந்து மேத்ஸ்ன்னு. ஆக்சுவலா மேத்தமெட்டிக் பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுலயுமே நிறைய நிறைய ஃபார்முலாஸ், நிறைய வந்து இந்த மாதிரி கால்குலேஷன் பேசிஸ்ல போகுது. ஸோ அப்ப இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ், மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ், டெக்னிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி, அனாலிசிஸ் பண்ணி, இன்டர்பிரட் பண்ணி, ப்ரெசென்ட் பண்ணி, ஆர்கனைஸ் பண்றாங்கன்னா தென் தட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ உங்க கிளாஸ் நீங்க வந்துட்டு ஒரு டீச்சர், ஒரு மென்டர், ஒரு கிளாஸுக்கு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்ப இந்த 60 ஸ்டூடெண்ட்ஸோட ஒரு ஹாஃப் அலி மார்க்ஸை நான் கலெக்ட் பண்றேன். ஹாஃப் அலி மார்க்ஸோட மொத்தம் 60 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸையும் அவுட் ஆஃப் 100க்கு கலெக்ட் பண்றேன். தட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதை கலெக்ட் பண்ணதோட விடல, அதுக்கு நான் ஆவரேஜ் எடுக்கிறேன். இல்ல யாரெல்லாம் 50 மார்க் கீழே இருக்கா, யாரெல்லாம் வந்து 60 to 70 இருக்கா, யாரெல்லாம் 80 to 90 இருக்கா, யாரெல்லாம் அபவ் 90 இருக்கான்னு நான் பிரிக்கிறேன். தட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்ப வெறுமனையா இருக்கிற அந்த 60 பேரோட மார்க் இது. இத எனக்கு புரிஞ்சுற மாதிரி, எனக்கு வந்து அதுல இருந்து ஏதாவது ஒரு தெளிவு கிடைக்கிற மாதிரி அந்த டேட்டாவை நான் அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன், பிரசன்டேஷன் பண்றேன். தட் ப்ராசஸ் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்ப நம்ம 60 பேருக்கு ஒரு ஆவரேஜ் எடுக்கிறோம், ஒரு 5 பேருக்கு ஒரு ஆவரேஜ் எடுக்கிறோம், இல்ல ஒரு 3 பேருக்கு ஆவரேஜ் எடுக்கிறோம். இது மார்க்ஸுக்கு மட்டுமான்னு கேட்டா கிடையாது. ஒரு இன்கம் கூட எடுக்கலாம், ஒரு கேபிட்டலுக்கு கூட, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட எடுக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஒரு அஸ்ட்ராலஜில கூட இதை யூஸ் பண்றாங்கன்றாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸை. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஸ்கோப்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வைடர். ஸோ எல்லா இதுலையுமே யூஸ் பண்ணுவோம். மேக்ஸ், பிஸ்னஸ், மார்க்கெட்டிங் ஃபீல்டு, எக்கனாமிக்ஸ் ஃபீல்டு, ஸோ இந்த மாதிரி மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி, இதுக்கெல்லாம் கூட இதை யூஸ் பண்றாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது நாட் ஓன்லி ஒரு டேட்டா கலெக்ட் பண்றது மட்டும் கிடையாது, அதை வச்சு நிறைய பாலிசிஸ் இதெல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ற ஒரு மெத்தடை தான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஏன் கண்டுபிடிக்கிறாங்க, சோ இதை ஏன் நம்ம வந்து இத ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அப்ப ஒரு டேட்டான்றது என்னது? சோ ராவா நம்ம கடையில கிடைக்கும். இப்ப 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவனோட மார்க்ஸ், ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்களோட இன்கம் லெவல். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு டேட்டா. இந்த 10 நபரோட இன்கமோ, இந்த 60 பேரோட மார்க்கையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டேட்டான்னு சொல்லுவோம். அப்ப இந்த டேட்டாவை கலெக்ட் பண்றது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட அப்ஜெக்டிவா இருக்கு. அதுவும் இன் சிஸ்டமேட்டிக் அண்ட் ஸ்பெசிபிக் சயின்டிபிக் மேனர். ஸோ நார்மலாவே ஸ்டாட்டிஸ்டிக்கை ஒரு சயின்டிபிக் மேனர்னு சொல்லுவாங்க. சயின்டிபிக் மேனர் அப்படின்னா சயின்ஸ் டேர்ம் அப்படி கிடையாது, சயின்ஸ் யூஸ் பண்றதுன்னு. சயின்டிபிக் அப்படின்னா என்னன்னா ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கு, ஒரு ஒரு ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்டா போகுது, கரெக்டான ஒரு ஆர்டர்ல போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதை தான் ஸ்பெசிபிக் ஒரு சயின்டிபிக் மேனர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டேட்டாவை இங்க கலெக்ட் பண்ண முடியும். அண்ட் கலெக்ட் பண்ண டேட்டாவை வி கேன் ஆர்டர் இன் அ ப்ராப்பர் மேனர். அதுதான் ஆர்கனைசேஷன். ஸோ அரேஞ்ச் பண்றோம். ஒரு டேட்டாவை நான் என்ன பண்றேன்? அரேஞ்ச் பண்றேன். நான் சொன்ன மாதிரி 50 to 60ல வந்து இத்தனை பேர் இருக்கான், 70 to 80ல இத்தனை பேர் இருக்கான், அபவ் 90ல இத்தனை பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் என்னோட டேட்டாவை என்ன பண்றேன்? அரேஞ்ச் பண்றேன். இதுக்குள்ள எத்தனை பேர், இதுக்குள்ள எத்தனை பேர், இதுக்குள்ள எத்தனை பேர். ஸோ அதுக்கு எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவை. அண்ட் பிரசன்டேஷன். ஸோ அந்த டேட்டாவை இந்த 50 to 60க்குள்ள இப்போ 30 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இதுல 20 பேர், இதுல 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 30 பேரோட மார்க்ஸ், இல்ல இந்த 30 பேரோட ஆவரேஜ், இதை பேஸ் பண்ணி நான் ஒரு சார்ட்டாவோ, ஒரு டயக்ராமாவோ, இல்ல ஒரு டேபிளாவோ, ஃப்ரீக்வன்சி டேபிளாவோ நான் போடலாம். அது இன்னமும் எளிதாக்கும் இல்லைங்களா? வெறுமனையா 30 பேரோட மார்க் அப்படியே நம்ம பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஓவராலா 30 பேர் மார்க்ல இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி கிராஃபா நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சி டேபிள நம்மளுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா அது இன்னமும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும்.
அதுதான் இந்த பிரசன்டேஷன் ஆஃப் டேட்டா செய்யுது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மூலமா. அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை வெறுமனையா நான் வச்சு ப்ரெசென்ட் பண்றது மட்டும் கிடையாது. அந்த டேட்டாவை மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். அதுல என்ன இருக்கு அப்ப தெரியல. போன வருஷம் குவார்டர்லியில வந்து சாரி போன வட்டி குவார்டர்லியில 60 பேர்ல நான் எனக்கு வந்து 20 பேர் மட்டும்தான் 550 to 60 ரேஞ்ச்ல இருந்திருக்காங்க. இந்த வட்டி 30 பேர் வந்திருக்காங்க. ஆனா 70 to 80ல எனக்கு இந்த வட்டி 30 பேர் ஆயிருக்காங்க. விச் மீன்ஸ் நல்ல மார்க்ஸ் இங்க நடக்குது அப்படின்றத இங்க நம்ம சொல்றோம். ஸோ தட் இஸ் வாட் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா. ஸோ அனாலிசிஸ் ஆஃப் டேட்டால நம்மளுக்கு வந்து அந்த டேட்டால இருந்து வாட் யூ வாண்ட் டு எக்ஸ்ட்ராக்ட், இன்னும் அந்த மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனை இன்னும் என்ன உங்களுக்கு ரிலேட்டடா ஸ்டடி ரிலேட்டடா உங்களோட ஸ்டடி ரிலேட்டடா வேணுமோ அதை யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் இன் அ ப்ராப்பர் மேனர். அதுதான் அனாலிசிஸ் ஆஃப் டேட்டா. அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரிசல்ட்ஸ் அண்ட் லாஜிக்கல் கன்க்ளூஷன் இங்க நம்ம கொடுப்போம். நான் சொன்ன மாதிரி அப்ப இங்க போட்டுட்டேன். அப்ப கூடி இருக்கு. 30 பேர் வந்து 70 to 80 ஆகிட்டாங்க. அப்ப இது ஒரு நல்ல ஒரு கிராஸ் தான். அப்ப இதுக்கு நான் என்ன இன்னும் ஒரு இந்த இந்த 20 பேரையுமே நான் இந்த 70 to 80 ரேஞ்சுக்கு மாத்தணும். அப்ப நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து இங்க நான் சொல்றேன். ஸோ தட் இஸ் வாட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா. அப்ப போன வட்டிக்கு இந்த வட்டிக்கு இப்படி இருந்தது. சோ அதை வச்சு நான் என்ன ஆக்குறேன், அப்ப அடுத்த வட்டியும் இது மாதிரி மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணணும், ஒரு பாலிசி மேக்கிங், ஒரு பிளான் பண்றது, ஸோ எஃபெக்டிவ் டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறது, இது எல்லாமே இந்த இதுல நடக்குது. இது சப்போஸ் இந்த இதுல வந்து இன்னமும் பிலோ 40 வந்து இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. பிலோ 40 வந்து இருக்காங்க. அது போன வாட்டி வந்து 50க்கு மேலதான் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வாட்டி பிலோ 40 இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த நேரத்துல நான் என்ன பண்ணிக்கலாம், சாரி, ஸோ அந்த நேரத்துல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏன் பிலோ 40 ஆச்சு, அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கான்செப்ட் புரியலையா, இல்ல மேம் வந்துட்டு ரெகுலரா வரலையா, இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலரா வரலையா, ஸோ என்ன பிரச்சனை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கலாம். அண்ட் ஒரு மார்க்கெட்டிங், ஒரு பிசினஸ் ஃபீல்ட்ல ஒரு எக்கனாமிக்கோட அந்த பாலிசியை வந்து நான் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ப்ரிடிக்ஷன் அண்ட் கண்ட்ரோல் கூட இங்க நடக்கும். ஸோ அப்போ அடுத்த தடவை இந்த பிலோ 40 நடக்காதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ரெமடியல் கிளாஸ் வைக்கலாம். ஸோ இன்னும் அவனுக்கு வந்து கான்செப்ட் கிளாரிட்டி நான் கொடுக்கலாம். நல்லா அவனை வந்து மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது யாரா இருந்தாலும் சரி, ஒரு பிசினஸ்ல இருந்தாலும் சரி, ஒரு மார்க்கெட்டிங்ல இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி. ஸோ நம்மளுக்கு கண்டிப்பா மோட்டிவேஷன்ற ஒரு பவர் வந்து தேவை. ஸோ அந்த மோட்டிவேஷன் அப்படின்றதுக்கு கூட அவங்க கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் ப்ரிடிக்ஷன் கூட இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒரு டேட்டாவை வெறுமனையா கலெக்ட் பண்றது மட்டும் கிடையாது. அதை ஆர்கனைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி அதை அனாலிசிஸ் பண்ணி அதை இன்டர்பிரேஷன் பண்ணி அதுல இருந்து ஒரு டெசிஷன் எடுக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாக்குது. இதுதான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா, புரிஞ்சதா? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? am I clear? இதுல யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? ரைட், குட். ஓகே, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸையே என்ன சொல்றாங்கன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிக்கிறாங்க. அதாவது சிங்குலர் அண்ட் ப்ளூரல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சிங்குலர் சென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுல என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் இருக்குன்னா, நம்ம முதலே பார்த்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்றது, அந்த டேட்டாவை ஆர்கனைஸ் பண்றது, அந்த டேட்டாவை ப்ரெசென்ட் பண்றது, அந்த டேட்டாவை வந்து அனாலிசிஸ் பண்றது, அந்த டேட்டாவை இன்டர்பிரிட்டேஷன் பண்றது, இந்த ப்ராசஸ் எல்லாமே சிங்குலர் சென்ஸ்ல நடக்குது. அப்போ ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டேன், கலெக்ட் பண்ண டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி இன்டர்பிரிட்டேஷன் ப்ரொவைட் பண்றது எல்லாமே சிங்குலர் சென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொஸ்டின் வரலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சிங்குலர் சென்ஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் ப்ரெசென்ட் அனாலிசிஸ் இன்டர்பிரிட்டேஷன் பண்றாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே சிங்குலர் சென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கானா, அந்த 60 ஸ்டூடெண்ட்ஸ் மார்க்கை வாங்கி அதை அரேஞ்ச் பண்ணி அதை ஒரு டேபிள்ல ப்ரெசென்ட் பண்ணி அந்த டேபிள் எடுத்துட்டு போய் நான் அனாலிசிஸ் பண்ணி அனாலிசிஸை பேஸ் பண்ணி நான் ஒரு கன்க்ளூஷன் ஆர் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறேன். தட் இஸ் வாட் சிங்குலர் சென்ஸ் இஸ் டூயிங். ஓகேங்களா? அடுத்து ப்ளூரல் சென்ஸ் அப்படின்னா அதோட கேரக்டர் தான் இதுல சொல்லுவாங்க. ஸோ த கலெக்டட் டேட்டா ஷுட் பி நியூமரிக்கலி எக்ஸ்பிரஸ்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்றோம், ஒரு மார்க்ஸையோ ஒரு ஸ்கோரையோ இல்ல ஒரு இன்கமையோ இல்ல ஒரு அவங்களோட பர்ச்சேசிங் அந்த அமௌண்ட் எக்ஸ்பென்சஸையோ நம்ம வந்து வாங்குறோம். தட் டேட்டா ஷுட் பி நியூமரிக்கலி எக்ஸ்பிரஸ்ட்.
ஸோ நம்பர்ஸா தான் இருக்கணும். 60, 70, 80ன்ற மார்க்ஸா தான் இதை ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ளூரல் சென்ஸ்ல பொறுத்த வரைக்கும் த டேட்டா ஷுட் பி நியூமரிக்கலி எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் அக்ரிகேட் ஆஃப் ஃபேக்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டேட்டா வந்துட்டு ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் எடுத்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு நபரோட இன்கமை மட்டும் எடுத்து நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல யூஸ் பண்ண முடியாது. ஸோ அக்ரிகேட் ஆஃப் ஃபேக்ட், அதே நபரோட 3 மாச இன்கம் எடுத்து நான் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்கிள் நம்பரா எனக்கு ஒரே ஒரு நம்பரை மட்டும் வச்சு என்னால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ண முடியாது, சிங்கிள் டேட்டாவை வச்சு மட்டும். ஸோ ஹியர் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வி நீட் மல்டிபிள் டேட்டாஸ். அதை தான் அக்ரிகேட் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அக்ரிகேட் ஆஃப் ஃபேக்ட்னா வெறும் ஒருத்தரோட இன்கம் மட்டும் வச்சுக்க முடியாது. ஸோ 2 பேரோட இன்கமாவது தேவை. அப்படி இல்லாட்டி ஒருத்தரோட 3 மாசத்தோட இன்கம் அல்லது 2 மாசத்தோட இன்கம் அல்லது 2 மாசத்தோட எக்ஸ்பென்சஸ் இப்படிதான் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் அக்ரிகேட் ஆஃப் ஃபேக்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து பிளேஸ்ட் இன் ரிலேஷன் டு ஈச் அதர். ஸோ நம்மளோட அந்த கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் வித் ஈச் அதர். இப்ப மார்க்ஸ்னா இது எல்லாமே மார்க்ஸா தான் இருக்கும். இன்கம்னா இது எல்லாமே இன்கமா தான் இருக்கும். அதை தான் ரிலேட்டட் வித் ஈச் அதர்ன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப நீங்க ஒரு ஸ்கோர் எடுத்தீங்கன்னா 60 பேருக்கும் 100க்கு தான் நீங்க ஸ்கோர் எடுப்பீங்க. அதுல ஒரு சிலவங்களுக்கு பர்சன்டேஜ்லயும், ஒரு சிலவங்களுக்கு ரேஷியோலயும், ஒரு சிலவங்களுக்கு வந்து ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் பண்ணியும் நம்ம எடுக்க போறது கிடையாது. ஃபார் எவ்ரி டேட்டா எல்லாம் நீங்க கலெக்ட் பண்றதும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட் வித் ஈச் அதர் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டேட்டா ஷுட் பி கலெக்டட் ஃபார் ப்ரீ டிட்டர்மைண்ட் பர்பஸ். நீங்க ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்றீங்க, இட் மே பி இன்கம் ஆர் ஸ்கோர் ஆர் எக்ஸ்பென்சஸ் வாட் எவர் இட் இஸ். அது ஷுட் பி கலெக்டட் ஃபார் ப்ரீ டிட்டர்மைண்ட் பர்பஸ். ஒரு அப்ஜெக்டிவ் எடுத்துக்கணும், அந்த அப்ஜெக்டிவ்காக கலெக்ட் பண்ண மாதிரி இருக்கணும். இப்ப நீங்க எதுக்காக ஸ்கோரை கனெக்ட் பண்றீங்க? பிகாஸ் நான் தெரிஞ்சுக்கிறேன் போன வாட்டிக்கு இந்த வாட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, இல்ல இந்த ஏதாவது நான் இன்னும் பண்ணணுமா, இல்ல பெஸ்டா இருக்குன்னா இன்னும் எப்படி நான் இன்னும் பெஸ்ட் ஆக்கிறது என்ன அப்படின்னு அங்க ஒரு விஷயத்த நான் பண்ணுவேன். அப்ப நீங்க ப்ரீ டிட்டர்மைண்ட் பர்பஸ் ஒரு அப்ஜெக்டிவ் எடுத்து அதுக்காக நீங்க செயல்படணும். அது ப்ளூரல் சென்ஸ்ன்னு சொல்றாங்க. அண்ட் ரீசனபிளி அக்யூரேட், வெரி இம்பார்ட்டன்ட். த டேட்டா ஷுட் பி அக்யூரேட். ஏன்னா இதுதான் மெயின் திங். இந்த 60 பேரோட மார்க்கை நீங்க கலெக்ட் பண்ணி கொடுக்கறத வச்சுதான் நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க. அதுல 45க்கு 54ன்னு போடுறது, 84க்கு 48ன்னு போடுறது இதெல்லாம் கூடக்கூடாது. அக்யூரேட்டா அந்த டேட்டாவை நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ். அப்படி நீங்க 48 84ன்னு போட்டாவே உங்களுக்கான அந்த டேட்டால பயங்கர கொலாப்ஸ் நடந்துடும். ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் அஃபெக்டட் பை மல்டிப்ளிசிட்டி ஆஃப் காசஸ். ஸோ மார்க் ஒருத்தனுக்கு குறையுது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரே ஒரு ரீசன் மட்டும் இருக்காது. இப்ப ஏபிசின்னு ஒருத்தன் 3 பேர் இருக்கான். ஏபிசி 3 பேருக்குமே 60 கீழே மார்க் இந்த வாட்டி கம்மி ஆயிடுச்சு. போன வாட்டி 70க்கு மேல இருந்திருக்கான். 70 to 80க்குள்ள இவன் 3 பேர் இருந்திருக்கான். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஏபிசி 3 பேரும் 60க்கு மார்க் கம்மி ஆயிட்டான். ஸோ இப்ப 3 பேருக்கும் ஒரு ஒரு ரீசன் இருக்கலாம். ஏக்கு மேபி அவனுக்கு சிக்கா பிசிக்கல் கண்டிஷன் சரியில்லாம இருந்திருக்கலாம். பி வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கான்செப்ட் புரியாம இருந்திருக்கலாம். சி வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இது தெரிஞ்சே கூட அவன் மிஸ்டேக்ஸ் பண்ண மாதிரி இருந்திருக்கலாம். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அதை சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னா தட் ஷுட் பி அஃபெக்டட் பை மல்டிபிளிசிட்டி ஆஃப் காசஸ். ஸோ அதை தான் இங்க ப்ளூரல் சென்ஸ்ல சொல்றாங்க. அண்ட் த டேட்டா கலெக்ஷன் ஷுட் பி டன் இன் சிஸ்டமேட்டிக் மேனர். ஸோ ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்றோம்னா நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டாலாம் இருக்கு. அப்ப அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒரு வரைமுறை இருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேட்டாவை ஒரு பண்ணிக்கலாம். தட் இஸ் வாட் ப்ளூரல் சென்ஸ் இஸ் டூயிங். அப்ப வந்து சிங்குலர்ல ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறோம். பட் இன் ப்ளூரல் சென்ஸ்ல அது எப்படி இருக்கணும்ன்ற கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்றாங்க. நம்பர்ஸா இருக்கணும், ஒரே ஒரு இதா இருக்கக்கூடாது, அண்ட் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையதா இருக்கணும், ஒரு ப்ரீடிட்டர்மைன் பர்பஸ்ல அது வந்து இருக்கணும். அண்ட் நிறைய மல்டிபிளிசிட்டி ஆஃப் காசஸ்னால இது அஃபெக்ட் ஆகும் நம்ம டேட்டாஸ். அண்ட் அக்யூரேட்டா இருக்கணும் அண்ட் சிஸ்டமேட்டிக்கா அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த ப்ளூரல் சென்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? புரிஞ்சதா? ஒரு தடவை ஒரு கொஸ்டின் வந்தது, நம்மளுக்கு இல்ல வேற மேஜருக்கு வந்து வந்தது இதை பேஸ் பண்ணி. ஸோ தட் நான் இதை எல்லா கிளாஸ்லயுமே கொடுக்குறது, ஏன்னா மேபி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து யூஜிசி நெட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காமர்ஸ்க்கும் காமர்ஸ் அப்புறம் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டுக்கும் இன்டர்நேஷனல் பிசினஸ் ஒரு யூனிட் இருக்கும். ஸோ மாத்தி மாத்தி கொஸ்டின் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இதுல நடந்துடக்கூடாது. அப்படி ஐ மீன் அப்படி நடந்ததுனாலும்
நம்ம அந்த கொஸ்டின்லாம் அதை பேஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அந்த நேரத்துல. ஸோ தட் நம்ம ஒரு கொலாபரேட் மாதிரி பண்ணி படிச்சாதான் கரெக்டா இருக்கும். சரிங்களா? இது புரிஞ்சதா? ஆர் யூ ஆல் கிளியர்? வாட் இஸ் சிங்குலர் சென்ஸ், வாட் இஸ் ப்ளூரல் சென்ஸ்? ஓகே தானே? எனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? வெரி குட். ரைட். சரி. அடுத்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டா பிரிக்கிறான். டிஸ்கிரிப்டிவ், இன்ஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வெரி குட். தேங்க்யூ ஃபார் யுவர் ரிப்ளை. தேங்க்யூ மேம். சரி. ஸோ டிஸ்கிரிப்டிவ், இன்ஃபரன்ஷியல் ரெண்டு இருக்கு. டிஸ்கிரிப்டிவ்னா என்ன அர்த்தம்னா டிஸ்கிரைப் பண்றாங்க. நீங்க வந்து ரிசர்ச் வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்னு ஒன்று நம்ம சொல்லுவோம் ரிசர்ச்ல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட டேட்டாவை என்ன பண்றாங்க, ப்ரெசென்ட் பண்றாங்க. இருக்கிற டேட்டாவை ஆர்கனைஸ் பண்றாங்க. அதாவது ஒரு டேட்டா இருக்குன்னா அந்த டேட்டா இதுதான் சொல்ல வருது அப்படின்றத மட்டும் சொல்றது டிஸ்கிரிப்டிவ் டேட்டா. இல்ல, அந்த டேட்டால இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, இதுதான் அதுல இருந்து நம்மளுக்கு வந்து வந்து ஒரு கன்க்ளூஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம். தட் இஸ் வாட் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் டூயிங். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மார்க் டெஸ்ட் எழுதிருக்கீங்க. ஓகேங்களா? அந்த 10 மார்க் டெஸ்ட் வந்து அவுட் ஆஃப் 150க்கு உங்களோட ஸ்கோர் இதுதான் அப்படின்ட்டு டெஸ்ட் ஒன்னோட ஸ்கோர், டெஸ்ட் டூவோட ஸ்கோர், டெஸ்ட் த்ரீயோட ஸ்கோர் அப்படின்னு அப் டு 10 வரைக்கும் கொடுக்கறது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதே இது இன்ஃபரன்ஷியல்ல என்ன பண்ணுவோம்? அப்போ இந்த அவுட் ஆஃப் 10 மார்க் டெஸ்ட்ல நீங்க இவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இந்த வாட்டி கிளியர் பண்ணிருக்கீங்க. இல்ல நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் இன்னும் போடணும் பிஜிடிஆர்பிக்கு கொஞ்சம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கன்க்ளூஷனை இங்க கொடுக்கும். தட் இஸ் வாட் இன்ஃபரன்ஷியல். வெறுமனையா இந்த டேட்டா அப்படியே நம்ம கையில ரா டேட்டாவை மட்டும் கொடுக்குது, அதை ப்ரெசென்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்குது, அவ்வளவுதான். தட் இஸ் வாட் டிஸ்கிரிப்டிவ் டேட்டா இஸ் டூயிங், சாரி டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் டூயிங். பட் இன் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இங்க நம்ம ஒரு டெசிஷன் மேக்கிங், ஒரு 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 ப்ரிடிக்ஷனு இதெல்லாம் நம்மளால கொடுக்க முடியும். அப்ப 10 டெஸ்டோட ஸ்கோரை மட்டும் கொடுக்கறது டிஸ்கிரிப்டிவ். அந்த டெஸ்ட் ஸ்கோரை பேஸ் பண்ணி ஒரு டெசிஷன் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸை பேஸ் கொடுக்கறது வந்துட்டு இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஹியர் வி கேன் இன்ஃபர் த கன்க்ளூஷன் அண்ட் வி கேன் டெஸ்ட் த ஹைப்போதிசிஸ். ஸோ ஹைப்போதிசிஸ்லாம் நம்ம படிப்போம். சரிங்களா? லேட்டரா. அப்ப அந்த மாதிரி ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கிற எல்லாமே இன்ஃபுளுன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க. வெறுமனையா ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அதுல ரேஞ்ச், மீன், மீடியன், மோடு இப்படி எல்லாம் மேக்ஸ் டேர்ம்ஸ் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது எதுக்காகனா டு பிரசன்ட் த டேட்டா கிளியர்லி அண்ட் கன்சைஸ்லி. ஸோ ஒரு டேட்டாவோட கன்சைஸ் பண்ணி கிளியரா நம்மளுக்கு கொடுக்கணும். துல்லியமா அதோட இதுதான் அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்குது, அவ்வளவுதான். பட் அதை வச்சு நம்மளுக்கு கன்க்ளூஷன்லாம் இங்க நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணாது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்கு தனியா இருக்காங்க ரெக்ரெஷன், சை ஸ்கொயர், கான்ஃபிடென்ட் இன்டர்வல், ஹைபோதிசிஸ் டெஸ்டிங். அது பண்ணாதான் அதுல இருந்து நீங்க டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். பட் இந்த எல்லாமே ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்மட் மூலமா இந்த டேட்டா இதுதான் சொல்ல வருதுன்றத வெறுமனையா எடுத்து கொடுத்துருவீங்க, அவ்வளவுதான். மத்தபடி அதுல இருந்து கன்க்ளூஷன் எடுக்கிற ஸ்டெப் எல்லாமே, அந்த ப்ராசஸ் எல்லாமே ஸோ இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுவான். ஸோ இங்க பாருங்களேன், டிஸ்கிரிப்டிவ்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்லுவோம், வாட் ஹேப்பன்ட் அப்படின்றது. ஸோ இன்ஃபரன்ஷியல வாட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ 10 மார்க் டெஸ்ட்டை வச்சு பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணிடலாம். இல்லை நீங்க இன்னும் பிஜிடிஆர்பி கொஞ்சம் எஃபர்ட் போடணும், ஸோ நீங்க இதுலலாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்குறோம். அப்படின்னா தட் இஸ் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். புரியுதுங்களா? இதுதான் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்ஃபரன்ஷியல். இந்த எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா கூட இது ரொம்ப ஈஸி தான். டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரைப், அவ்வளவுதான். டிஸ்கிரைப்னா என்ன, இது இதை சொல்ல வருது. டிஸ்கிரைப் அபவுட் சம்திங், அபவுட் யுவர் செல்ஃப்னா என்ன சொல்லுவோம், நம்மளை பத்தி நம்ம சொல்லுவோம், அவ்வளவுதானே. அதே விஷயம் தான் இங்கேயும் நடக்குது. இன்ஃபரன்ஷியல்னாலே பேர்ல இன்ஃபரன்ஸ் அப்படின்னாலே கன்க்ளூஷன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஹியர் இட் ப்ரொவைட் கன்க்ளூஷன் அபவுட் தி டேட்டா வாட் வி ஹவ் கலெக்டட். சரிங்களா? ஓகே, திஸ் இஸ் வாட் அபவுட் மெஷர்ஸ் ஆஃப் சாரி டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா? இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட இன்ட்ரடக்ஷன். வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் அதுல ப்ளூரல் சென்ஸ்னா என்ன, சிங்குலர் சென்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, எதுக்காக இது கலெக்ட் பண்றோம் அப்படின்றது எல்லாமே பார்த்தோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி போலாமா? ஓகே, போலாமா? ரைட். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நம்ம படிக்கிறோம்னா நிறைய பேருக்கு அது ரொம்ப புதுசா இருக்கும். ஸோ அப்போ அதை பத்தி நம்ம ஒரு ஒரு ஓவர்வியூ கிடைச்சிட்டு நம்ம அடுத்த டாபிக்ஸ் போனோம் அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. உங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும், அதுக்காக தான். ஓகேங்களா? ரைட். ஓகே.
ஸோ ஃபர்ஸ்ட் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. அது என்னன்னா அது பேருக்கு ஏத்த மாதிரியே ஒரு டேட்டா இருக்கு இல்லைங்களா, ஒரு டேட்டா செட். அந்த டேட்டா செட்டோட டைபிக்கல் வேல்யூ ஆர் சென்ட்ரல் வேல்யூவை குறிக்கிறது. இந்த டேட்டா இததான் சொல்லுது அப்படின்னு குறிக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அதை வச்சு நீங்க கன்க்ளூஷனோ இன்ஃபரன்சஸோ எடுக்க முடியாது. வெறுமனையா ஒரு டேட்டா இததான் சொல்லுது அப்படின்றத வந்து கொடுக்குது, இதுல இந்த இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த ப்ரொவைட் பண்ணுது. அதுதான் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. அப்ப இது என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குள்ள வரும்? வெதர் இட்ஸ் கம்ஸ் அண்டர் இன்ஃபரன்ஷியல் ஆர் டிஸ்கிரிப்டிவ். என்ன டைப் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் குள்ள வரும் இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி? சொல்லுங்க. இட் சம்மரைஸ் தி என்டையர் டேட்டா செட், அவ்வளவுதான். இந்த டேட்டா இதை தான் சொல்ல வருதுன்னு சொல்றாங்க. அப்ப வாட் இட் மென்ட், வெதர் இட் பிலாங்ஸ் டு இன்ஃபரன்ஷியல் ஆர் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். கமான், வெரி குட் வெரி குட். இட் இஸ் அ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஏன்னா டிஸ்கிரைப் பண்றாங்க, அவ்வளவுதான். ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா அந்த டேட்டா செட்டோட சென்ட்ரல் ஆர் டைபிக்கல் வேல்யூ, இந்த டேட்டால இதை தான் சொல்றாங்க அப்படின்னு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. தட் இஸ் வாட் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இஸ் டூயிங். ஒரு டேட்டா செட்டோட, அதுவும் என்டையர் டேட்டா செட்டோட கேரக்டரை ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஒன்றும் இல்லை, 60 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் இருக்கு, 60 கூட வேணாம், 5ன்னு நம்ம இங்க எடுத்துக்கோம். 5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் இருக்கு அவுட் ஆஃப் 100க்கு 80, 70, 60, 90, 70 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி இவங்க எல்லாரோட அதாவது டெஸ்ட் ஸ்கோரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 70 அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அப்ப இந்த என்டையர் டேட்டா செட், இந்த 5 பேரோட டேட்டா செட்டை சுருக்கி இந்த மாதிரி இதுல இருந்து இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நான் ஒண்ணு கொடுக்குறேன் இல்லையா, தட் இஸ் வாட் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ இட் டிஸ்கிரைப் த டைபிக்கல் ஆர் த சென்ட்ரல் வேல்யூ ஆஃப் த டேட்டா செட். இந்த டேட்டா இதான்ப்பா சொல்ல வருது. நம்ம ஆவரேஜ் எடுப்போம் இல்லைங்களா, நம்ம ஸ்கூல்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஆவரேஜ் எடுப்போம். இவ்வளோ என்னோட கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஓன் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு என்னோட ஆவரேஜ் மார்க் வந்துட்டு இவ்வளோ, இல்ல ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மொத்தமாவே அவங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் வந்து இவ்வளோ அப்படின்னு நம்ம எடுப்போம். தட் இஸ் வாட் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இஸ் டூயிங். அப்ப நம்மளோட என்டையர் டேட்டா செட்டை சுருக்கி இதுதான் இந்த டேட்டா செட் சொல்ல வருது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றாங்க. ஏன்னா இந்த ஒரு 5 பேரோட மார்க்கை மொத்தமா ஞாபகத்துல வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ உங்ககிட்ட யாராவது கேக்குறாங்க உங்க கிளாஸோட ஆவரேஜ் என்ன அப்படின்னா, ஆவரேஜா என் கிளாஸ்ல 70 அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அந்த ஒரு புரிதலுக்காகவும் அந்த மாதிரி ஒரு சிங்கிளா ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 முக்கியமான டைப் இருக்கு: மீன், மீடியன், மோட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னைக்கு நம்ம மீன் மட்டும் பார்ப்போம், சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அண்டர் மீன் ஃபர்தரா இட் வாஸ் கிளாசிஃபைட் இன்டு அர்த்தமெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். இதெல்லாம் 1/n என்ன அப்படின்றத நம்ம இப்ப டீடைலா பார்க்கலாம், சரிங்களா? எஸ். சோ மீன், மீன் அப்படின்னாலே அதுக்கு என்ன ஒரு பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர், அல்லது அதை எக்ஸ் பார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ நம்மளோட மொத்த டேட்டா செட்டும் இதை தான் சொல்ல வராங்க, நம்மளோட மொத்த அப்சர்வேஷனும் இதை தான் சொல்ல வராங்கன்னு ரெப்ரசென்ட் பண்றாங்க. இப்ப நான் வந்து இப்ப 60 ஸ்டூடெண்ட்ஸோட, சாரி 5 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்குன்னு போட்டேன் இல்லைங்களா, 10, 20, 30, 40, 50 அப்படின்னு நான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க அவுட் ஆஃப் 50க்கு. இப்ப இதுக்கு ஆவரேஜ் நான் எப்படி எடுப்பேன்? இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுவேன். சம் ஆஃப் எக்ஸ், அதாவது 10, 20, 30, 40, 50 டிவைடட் பை 5. ஆவரேஜ் இப்படி தானே கண்டுபிடிப்போம். எவ்வளவு மார்க்ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி டிவைடட் பை எத்தனை நம்பரோ அதை நம்ம போடுவோம், சரிங்களா? அப்ப இங்க பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா ஆட் பண்ற பட்சத்துல இங்க 30, 30, 30, 60, 150. ஸோ 150 டிவைட் பை 5 போட்டோம்னா 30. ஸோ அப்ப இந்த டேட்டாவோட எனக்கு ஆவரேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை தான் இங்க மீன் பண்ணுது. நம்மளோட மொத்த வேல்யூஸை வந்து ஆட் பண்ணி டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனை வச்சு நம்ம என்ன பண்றோம், கால்குலேட் பண்றோம். அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ஆவரேஜ் எடுத்துக்கிறோம். அதுதான் மீன் பண்ணுது. ஸோ மீன்ன்றது சம் ஆஃப் எக்ஸ், அதாவது சம் ஆஃப் எக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, சம்முனாலே என்னன்னா கூட்டல், கூடுதல்னு அர்த்தம். ஸோ இதோட மொத்த கூடுதல். ஸோ நம்மளுக்கு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதோட ஆடு டிவைடட் பை என்னன்றது என்னன்னா மொத்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஓவரால் உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்றத சொல்றது. ஸோ தட் இஸ் வாட் மீன் இஸ் டூயிங். ஓகேங்களா? இதுதான் மீன். இதுல அரித்மெட்டிக் மீன் ஒண்ணு இருக்கு. ஸோ அரித்மெட்டிக் மீனை பொறுத்த வரைக்கும் விச் இஸ் யூஸ்ட் இன் எவ்ரிவேர். ஸோ இது ரொம்பவுமே காமன் டைப் ஆஃப் மீன். இங்க நான் சொன்ன மாதிரி
எல்லா வேல்யூஸையும், அப்சர்வேஷன் இஸ் நத்திங், நம்மளோட எக்ஸ் வேல்யூஸ். ஸோ எக்ஸ் வேல்யூஸ் உங்களுக்கு 1 2 3 ஒரு 10 20 30ன்னு இருக்குன்னா, இந்த 10 20 30 இது மூணையும் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் நீங்க எத்தனை? 3. இதை கண்டுபிடிக்கிறது தான் அரித்தமெட்டிக் மீன். ஸோ இது ரொம்பவுமே எல்லாராலும் பரவலா யூஸ் பண்ணப்படுற மெத்தட். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு இன்கம்மை கால்குலேட் பண்ணனாலும், ஒரு வந்து ஒரு ஒரு மார்க்ஸை வந்து ஸ்கோரை வந்து டெஸ்ட் ஸ்கோரை கால்குலேட் பண்றதுக்காக இருக்கட்டும், ஸோ எக்ஸ்பென்சஸ் ரேட்டை வந்து கால்குலேட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பயன்படுத்துறது இந்த அரித்தமெட்டிக் மீன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஜென்ரலா எல்லாராலையும் யூஸ் பண்ணப்படுறது. சம் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என் மூலமா கால்குலேட் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருக்கேன். பட் சும்மா பார்த்துக்கோங்க, தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதுல என்னென்ன மாதிரியெல்லாம் ஃபார்முலா வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை கொடுத்துருக்கேன். மற்றபடி இதுல இருந்து நம்மளுக்கு சம்ஸ் எல்லாம் வந்ததே இல்லை, கவலையே பட வேணாம். ஓகேங்களா? ரைட். ஸோ அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், கேரக்டர், இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ தட் நான் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ல பிஒய்க்யூ இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது, நான் முதல்ல சொன்ன மாதிரி இது ரொம்பவுமே காமனா பரவலா எல்லாராலையும் யூஸ் பண்ணப்படுற ஒரு மெத்தடு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் ரிஜிட் ஃபார்முலா. அப்படின்னா ரிஜிட்னா என்ன அர்த்தம்? ஃபிக்ஸட், டெஃபனைட். ஸோ ஹியர் த ஃபார்முலா இஸ் ஃபிக்ஸட். நீங்க நார்மலா அர்த்தமெட்டிக் மீன்ல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு சம் ஆஃப் எக்ஸ் பண்ணி டிவைட் பை என் போடணும். அது யார் யூஸ் பண்ணாலும் அப்படிதான். நீங்க யூஸ் பண்ணாலும் அப்படிதான் போட போறீங்க, நான் யூஸ் பண்ணாலும் அப்படிதான் பண்ண போறேன். ஸோ அப்ப இது ஒரு ஃபிக்ஸடான ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ற மெத்தட். ஸோ ஹியர் இட் கன்சிடர் ஆல் த வேல்யூஸ் ஆஃப் த டேட்டா செட். எக்ஸ்ன்ட்டு ஒரு 100 பேர் இருந்தா 1ல இருந்து 100 பேர் வரைக்கும் இருக்க எல்லா வேல்யூஸுமே நான் ஆட் பண்ணுவேன் சம் ஆஃப் எக்ஸ்ல. ஸோ எதையும் நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். அப்ப ஆவரேஜ் கால்குலேஷனுக்கு ஸோ நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவோட மொத்த என்ன எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸையுமே நான் கன்சிடர் பண்ணுவேன். அண்ட் இட் இஸ் வெரி ஈஸி டு யூஸ். ஸோ இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும் வெரி ஈஸி டு யூஸ். ஸோ எனி ஒன் கேன் யூஸ். ஸோ நம்ம வந்து இப்போ நார்மலாகவே 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே கூட ஆவரேஜ் வருது, 4th 5thல இருந்து கூட இப்போ நம்ம ஸ்கூல்ல பிள்ளைங்களுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ஈஸி, எனி ஒன் கேன் யூஸ். ஸோ இதை வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து இது பண்ணலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபார்ம்லாம் அது இதுன்னா அப்படிலாம் கிடையாது நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் இங்கே இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அர்த்தமெட்டிக் மீனோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. இனி வர கிளாஸ்ல எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரீம் வேல்யூ அப்படின்னு ஒரு வார்த்தை படிப்போம். இதுக்கு இன்னொரு ஒரு பேர் என்னன்னா அவுட்லயர் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரீம் வேல்யூ ஆர் அவுட்லயர் டேட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப சிம்பிள் லாஜிக் எடுத்துக்கோங்களேன். இப்ப நீங்க ஒரு கிளாஸ்ல வந்துட்டு ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா சரிங்களா, 5 பேர் இருக்கான். அந்த 5 பேர்ல அவுட் ஆஃப் 50க்கு ஒருத்தன் வந்து நம்ம 1 2 3 4 5ன்னு வச்சுப்போம். சரிங்களா? ஸோ ஒருத்தன் வந்துட்டு 10 மார்க்கு, 20 மார்க்கு, 30 மார்க்கு, 40 மார்க்கு, 50க்கு 50 எடுத்திருக்கான். சரிங்களா? இப்ப ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இந்த 10 20 30 40 50 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 5 போட்டு 30ன்னு சொல்லுவேன். இப்ப யாராவது உங்க கேட்டாங்கன்னா என் கிளாஸ்ல ஆவரேஜே எங்க ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் 30ன்னு நீங்க சொல்லுவீங்க. பட் இது ஃபேரா அப்படின்றத நீங்க யோசிக்கணும். ஏன்னா இருக்கிறதுலே ஹையஸ்டுக்கும் இருக்கிறதுலே லோயஸ்டுக்குமான அந்த கேப்ப பாருங்களேன், 40 இருக்கு. அப்ப ஒரு கிளாஸ்ல ரொம்பவுமே புவரா மார்க் வாங்கின ஒருத்தவனையும் அதிகமா அவுட் ஆஃப் வாங்கின ஒருத்தவனையும் சேர்த்து அவனோட மார்க்ஸ் அந்த கிளாஸோட மார்க் 30ன்னு ஆவரேஜ் சொல்றீங்க. இது ஃபேர் கிடையாது. அப்ப இந்த மாதிரி இருக்கிற ஒரு டேட்டாவை தான் அவுட்லயர் டேட்டான்னு சொல்றாங்க, ஆர் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. ஒரு டேட்டால ஒரு இருக்கிறதுலே லோயஸ்ட் வேல்யூக்கும் இருக்கிறதுலே ஹையஸ்டுக்குமான கேப் அதிகமா இருந்ததுன்னா அது பேரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு கிளாஸ்ல ஒருத்தன் 100 மார்க் எடுத்திருக்கான், ஒருத்தன் 3 மார்க் எடுத்திருக்கான். இதுக்கான கேப்ப பாருங்க, 97. ஸோ இந்த மாதிரியான டேட்டா எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் ஆன டேட்டா ஆர் அவுட்லேயர் ஆன டேட்டா. எப்படி ஒரு டேட்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு ஆன்சர் பொதுவா சரியா வராது. ஏன்னா இங்க நம்ம என்னன்னு பார்த்தோம், அர்த்தமெட்டிக் மீன்ல ஆல் அப்சர்வேஷனை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னும் போது 3ஐயும் எடுப்பீங்க, 97 எடுப்பீங்க. ஆட் பண்ணி தான் டிவைட் பை 100ன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் வந்து நீங்க கொடுப்பீங்க 100 பேருக்கு எடுத்தீங்கன்னா. அப்ப ஒரு டேட்டாவோட ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்டுக்கான கேப் அதிகமா இருக்கு. இப்போ ஒரு இதே இது வந்து பாத்தீங்கன்னா 80 இருக்கு, ஒரு 90 இருக்கு.
அப்ப விச் இஸ் அக்செப்டபிள். இது 10 தான், இது பிரச்சனை இல்லை. ஆனா 90 இருக்கு, 10 இருக்கு, இது பாருங்க 70, 80, விச் இஸ் நாட் அக்செப்டபிள். அப்ப இந்த மாதிரியான ஒரு டேட்டா அவுட்லயர் டேட்டா ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ டேட்டா. இப்படி நம்மளோட டேட்டா இருக்குது அப்படின்னும் போது அப்ப அர்த்தமெட்டிக் மீன் கண்டிப்பா சஃபர் ஆகும். ஏன்னா அதுல இருந்து நம்மளுக்கு ஒரிஜினலான ஒரு துள்ளி இப்போ நார்மலாவே மீன் வந்து துல்லியத்தன்மைக்காகன்னு நம்ம பார்த்தோம். அப்ப அந்த ஒரு துல்லியமான ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, யூ கான் கெட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அர்த்தமெட்டிக் மீன் cannot பி யூஸ் எங்க டேட்டா செட் இஸ் ஓப்பன் இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓப்பன் இன்டர்வல்ன பிலோ 10, 20 to 30, 10 to 20, above 30 அப்படின்னு கொடுத்துருவோம். இந்த மாதிரியான ஒரு டேட்டாவை ஓப்பன் எண்டட் டேட்டான்னு சொல்லுவாங்க. பிலோ 10னா என்ன வேல்யூனே நம்மளுக்கு தெரியாது, தொங்கிட்டு இருக்கு. அது 0வா இருக்கலாம், 1ஆ இருக்கலாம், 2ஆ இருக்கலாம், 3ஆ இருக்கலாம், அல்லது 10க்குள்ள எனி நம்பர், இட் கேன் பி இன் எனி நம்பர் இல்லைங்களா. அபவ் 30னா இது எத்தனை நாள் இருக்கலாம், 1000, 2000, 3000, 4000, 10,000, 15,000, எவ்வளவு நாள் இருக்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு டேட்டாக்கு மீனை என்னால யூஸ் பண்ண முடியாது. கொஸ்டின் வரலாம், டேட்டா மீன் டேட்டா வந்து ஓப்பன் இன்டர்வல்ல வந்துட்டு யூஸ் பண்ண முடியாதுன்னு கேட்கலாம் அசர்ஷன் ரீசன்ல, இல்ல ஸ்டேட்மெண்ட் டைப்ல கூட வரலாம். ஸோ ஹைலைட் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் மறந்துடாம நோட் பண்ணிடுங்க. சரிங்களா. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் அரித்தமெட்டிக் மீன். புரியுதுங்களா. இதுதான் அரித்தமெட்டிக் மீனோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஆர் யூ ஆல் கிளியர்? புரிஞ்சதா? shall we move on to next? அவுட்லேயர் டேட்டா, எக்ஸ்ட்ரீம் வேல்யூ டேட்டானா என்னன்னு புரிஞ்சது இல்லையா? ரைட். யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் எனக்கு மெசேஜ் போட்டு விடுங்க. அப்பதான் நம்ம உடனுக்குடனே கிளியர் பண்ணாதான் கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, குட். அடுத்து ஜியோமெட்ரிக் மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ ஜியோமெட்ரிக் மீனை பொறுத்த வரைக்கும் இது வந்து growth, பாப்புலேஷன், இந்த மாதிரி பெரிய 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 நிறைய நம்பர்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா, இஃப் வி ஹாவ் என் நம்பர்ஸ் ஆஃப் டேட்டா அப்படின்ற பட்சத்துல வி கேன் யூஸ் திஸ் ஜியோமெட்ரிக் மீன் மெத்தட். சரிங்களா. ஜியோமெட்ரிக் மீன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து மூணு முறையில வந்துட்டு மூணு மெத்தட்ல நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் இந்த ஜியோமெட்ரிக் மீன். ஒண்ணு வந்து nth ரூட் எடுக்கலாம். அதாவது இங்க பாருங்களேன், உங்களோட கையில ஒரு டேட்டா இருக்கு, 1, 2, 3 அப்படின்னு ஒரு டேட்டா. ஸோ இந்த டேட்டாவை என்ன பண்ணுவீங்கன்னா ரூட்டுக்குள்ள ப்ராடக்ட் எடுப்பீங்க. ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம்? 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3. ப்ராடக்ட்னா இன்ட்டு பண்றது, சம்முனா ஆட் பண்றது. இப்ப இந்த nth ரூட்னா என்ன அர்த்தம்னா எவ்வளவு நம்பர் இருக்கு, 1, 2, 3, அதை இங்க நீங்க போட்டுருவீங்க. அதுதான். ஸோ ரூட் ஆஃப் ப்ராடக்ட், சாரி நம்மளோட எக்ஸோட ப்ராடக்ட் அண்ட் nthன்றனால அங்க எத்தனை எண் இருக்கோ அங்க நீங்க போடுவீங்க. சப்போஸ் இங்க 4, 5ன்னு 5 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க 4, 5 மல்டிப்ளை பண்ணிட்டு, சாரி, ஸோ இன்ட்டு 4 இன்ட்டு 5 பண்ணிட்டு இங்க 5ன்னு கொடுப்பீங்க. ஸோ இதை தான் ஜியோமெட்ரிக் மீன்ல நம்ம பண்றோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னொன்னு அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தட். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 ஹோல் பவர் 1/5ன்னு போடலாம். இது சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இது பேஸ் பண்ணி சம்ஸ் எல்லாம் நான் கொடுக்க போறது கிடையாது, கேட்டதும் கிடையாது, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we can use logarithm. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் log 1, log 2, log 3 இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா எடுத்து அதோட வேல்யூஸ் ஆட் பண்ணி எப்பவும் போல நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மூணு ஆப்ஷன் இந்த ஜியோமெட்ரிக் மீனுக்கு இருக்கு. ஸோ இந்த ஜியோமெட்ரிக் மீன் வந்து பாப்புலேஷன் அண்ட் growth ரேட்டு, மல்டிப்ளிகேட்டிவ் ஆஃப் டேட்டா, இதுக்கு வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரி மூணு வகையா வந்து நம்ம ஜியோமெட்ரிக் மீன்ல வந்து வேல்யூஸை வி கேன் ஃபைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல பாருங்க, இதுதான் ஃபார்முலா. நான் சொன்னேன்ல, லாக் எடுத்து லாஸ்ட் வந்து ஆன்டி லாக் எடுத்து பண்ணும், அவ்வளவுதான். வேற ஒன்றும் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைக் மீன் மாதிரியே அர்த்தமெட்டிக் மீன் மாதிரி இங்கேயும் எல்லா அப்சர்வேஷனையும் இவங்க கொண்டு வராங்க. அண்ட் வெயிட் given டு த ஸ்மால் வேல்யூஸ். அங்க வேல்யூஸா எக்ஸ்ன்றது 10, 20, 30ன்னு அப்படியே எழுதுவோம். இங்க எப்படி எழுதுறோம்? லாக் 10, லாக் 20, லாக் 30 அப்படின்ற பட்சத்துல இதுக்கான மதிப்பு கம்மியாகும். நீங்க வந்து லாக் 20, லாக் 10, லாக் 30ன்னு போட்டீங்கன்னா வேல்யூஸ் வந்து 10 விட கம்மியா தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் வேல்யூஸ் தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் விச் இஸ் சூட்டபிள் ஃபார் ஃபர்தர் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ். ஸோ அடுத்து இப்ப நம்ம மீன் மெத்தடே வந்து பாத்தீங்கன்னா நார்மலா
அடுத்தடுத்த இதுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி ஃபர்தர் கேல்குலேஷனுக்கு, அல்ஜிபிரேக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் நம்ம அடுத்தடுத்ததுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்தரா இருக்கிற மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ்க்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். அண்ட் இட் இஸ் லெஸ் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. ஏன் மேம் அப்படின்னா, இப்ப இங்க பாருங்களேன், 10, 20, 30, 40, 50. இப்ப இந்த 10க்கும் 50க்கும் கேப் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா அர்த்தமெட்டிக் மீனை பொறுத்த வரைக்கும் 40ன்னு இருக்கும். பட் இதே இது நீங்க ஜாமெட்ரிக் மீனை பொறுத்த வரைக்கும் லாக் 10 எடுப்பீங்க, லாக் 20 எடுப்பீங்க, லாக் 30 எடுப்பீங்க, லாக் 40 எடுப்பீங்க, லாக் 50 எடுப்பீங்க. இப்படி இருக்க பட்சத்துல இது வேல்யூ உங்களுக்கு டெசிமல்ல கம்மியா வரும். 1.25 இந்த மாதிரி சம்திங் வரும். அப்படி இருக்க பட்சத்துல இப்ப சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குறேன், பட் இது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. லாக் 10 வந்து பாத்தீங்கன்னா 1.250 இருக்கு. லாக் 50 வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் 2.350 இருக்கு. அப்ப இதுக்கான கேப்பை பாருங்க, வெறும் ஒன்னா தான் இருக்கு. அப்ப ஒரு வேல்யூ அர்த்தமெட்டிக் மீன்ல அப்படியே ரா டேட்டாவை போடும்போது அதோட வேல்யூஸ் ரொம்ப கேப்பா தெரியும். பட் இங்கே நம்ம லாக் எடுத்து பண்ற பட்சத்துல இதோட வேல்யூஸை சுருக்கிடுறோம். ஸோ நம்மளுக்கான எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸால பாதிப்படைகிறது அப்படின்றது கம்மியா இருக்கும். ஸோ நார்மலாவே மீன் மெத்தட் எல்லாமே எக்ஸ்ட்ரீம் வேல்யூவால அஃபெக்ட் ஆகும். அதுல நீங்க சேஞ்சே பண்ண முடியாது. கண்டிப்பா மீன் மெத்தட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூவால அஃபெக்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்றோம், எதையும் நம்ம ஒமிட் பண்ணல. அதனால அதுல அந்த அரித்தமெட்டிக் மீனோ ஹார்மோனிக் மீனோ அதிக அளவுல அஃபெக்ட் ஆவாங்க. ஹார்மோனிக் மீன் அடுத்து நம்ம பார்ப்போம். ஜாமெட்ரிக் மீன் இவங்களை விட கம்மியாவாங்க, அவ்வளவுதான். பட் அஃபெக்டே ஆகாதுன்னு சொல்ல முடியாது. கம்பேரிட்டிவ்லி பிலோ, அவ்வளவுதான். கம்பேரிட்டிவ் லெசர் தென் அரித்தமெட்டிக் அண்ட் ஜாமெட்ரி, சாரி, ஹார்மோனிக் மீன். சரிங்களா? அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் வரலாம், லீஸ் லீஸ் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் வந்து மீன் கால்குலேஷன்ல எந்த மெத்தடும் கூட வரலாம், விச் இஸ் ஜியோமெட்ரிக் மீன். அண்ட் ரீசனையும் தெரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க லாக் எடுத்து பண்றோம், அப்ப வேல்யூஸை சுருக்கிக்கணும். சுருக்கிற பட்சத்துல இங்க என்ன நடக்குது, இதோட வேல்யூஸ் டெசிமல் ஆகும்போது அங்க நம்மளுக்கு அதுக்கான அந்த கேப் வந்து கம்மியாகுது அப்படின்றத நம்ம சொல்றோம். சரிங்களா? அவ்வளவுதான். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ், ரொம்ப டிஃபிகல்ட் இல்லைங்களா? ஏன்னா ரூட் எடுக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி 1/n போடுறதா இருக்கட்டும், லாக் எடுக்கிறதா இருக்கட்டும், இது மூணுமே நம்மளுக்கு கஷ்டமானது. லைக் நம்மளோட அர்த்தமெட்டிக் மீன் மாதிரி ஈஸியா இல்லை. அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இஃப் த வேல்யூ இஸ் ஜீரோ அண்ட் இஃப் த வேல்யூ இஸ் நெகட்டிவ், த அர்த்தமெட்டிக் சாரி ஜியோமெட்ரிக் மீன் கேன் நாட் பி யூஸ்ட். ஒரு வேல்யூ ஜீரோவா இருந்தாலும் ஒரு வேல்யூ மைனஸா இருந்தாலும் இதை யூஸ் பண்ண முடியாது. மைனஸா இருந்தா அதை அவங்களே இமேஜின் பண்ணிக்கிறாங்க பிளஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் -10ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஜியோமெட்ரிக் மீன் பண்ணும்போது -10ன்னு போட மாட்டாங்க, +10ன்னு பண்ணிக்குவாங்க. அதுதான் இமேஜினரி வேல்யூ ஃபார் நெகட்டிவ் அப்சர்வேஷன். நெகட்டிவா இருந்தாலோ ஜீரோவா இருந்தாலோ இங்கே யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக நெகட்டிவா வந்து பாசிட்டிவா இமேஜின் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி ஜீரோ வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா பண்ண முடியாது. ஒரு வேல்யூ ஜீரோவா இருக்கு, ஏன்னா இங்க நம்ம ப்ராடக்ட் இருக்கிறோம். இப்போ 0 + 10 20 அப்படின்னா 30ன்னு வரும். இதே இது 0 × 10 × 20ன்னு போடுங்க, எல்லா வேல்யூயும் ஜீரோவாயிடும். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஜீரோ வேல்யூ ஃபார் ஜீரோ அப்சர்வேஷன். ஸோ எல்லா வேல்யூமே நம்மளுக்கு ஜீரோவா ஆகிவிடும். அதுதான் நம்மளோட ஜியோமெட்ரிக் மீனோட ஒரு முக்கியமான ஒரு டிராபேக்கா இருக்கு. சரிங்களா? ஜியோமெட்ரிக் மீன் புரிஞ்சதா? யாக்கா ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம கிளியர்? ஹார்மோனிக் மீன் போலாமா? ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப புதுசு, அதனாலதான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக் முடிய முடிய கிளா கேட்டுட்டு நான் போறேன். புரிஞ்சுதா புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே ரைட். யாருக்கு எது டவுட் இல்லை இல்ல? சரி சொல்லுங்க பார்க்கலாம். வாட் யூ மீன் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்? எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னா என்னது? கமான் கமான் போட்டுடுங்க. வெரி குட். கேப் இஸ் வெரி ஹை. ஸோ நம்மளோட லோக்கும் நம்மளோட ஹையஸ்டுக்கான அந்த கேப்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். தட் இஸ் வாட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. சரிங்களா? ஓகே ரைட் குட். அடுத்து ஹார்மோனிக் மீன். ஹார்மோனிக் மீன் வந்து ரேட்ஸ் அண்ட் ரேஷியோ கால்குலேட் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? வெரி குட். ஸோ இதுல நம்மளோட அர்த்தமெட்டிக் மீன் இருக்கு இல்லையா, அதோட ரெசிப்ரோக்கல் வெர்ஷன் தான் இந்த ஹார்மோனிக் மீன். அதோட தலைகீழ் வெர்ஷன். அதுல எக்ஸ் போட்டோம்னா 1/xன்னு போடுவோம். அதுல ஃபார்முலா n டிவைடட் சாரி சிக்மா x/n அப்படின்னா இங்க ஃபார்முலா எப்படி இருக்கும், உல்டான போது n டிவைடட் பை சிக்மா 1/xன்னு வரும். அப்ப அப்படியே அர்த்தமெட்டிக் மீன் மாதிரியே தான், பட் அதோட ஒரு உல்டா வெர்ஷன், ஒரு தலைகீழ் வெர்ஷன்.
அததான் ஹார்மோனிக் மீன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அர்த்தமெட்டிக் மீன்ல இருக்கிற எல்லா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்மே இங்கேயுமே வரும். ஸோ இது அதோட ஃபார்முலா. அப்படியே மாறும். 1/xன்னு போட்டுட்டு அங்க மேல வந்து என்ன போட்டுருவோம். அங்க அர்த்தமெட்டிக் மீன்ல எல்லாமே டிவைடட் பை என்னன்னு வரும். இங்க வந்து n டிவைடட் பை எக்ஸ்ன்னு வரும். சரிங்களா? அதுதான் ஒரு மெயின் டிஃபரன்ஸே. அண்ட் இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னா ரிஜிட்லி டிஃபைன் அண்ட் இட் இஸ் ஆல்சோ அப்சர்வ் ஆல் தி அப்சர்வேஷன் இந்த டேட்டா செட். ஸோ 10 டேட்டா இருக்குன்னா 10யுமே இது இன்க்ளூட் பண்ணும். இதுதான் ஹார்மோனிக் மீனோட ஒரு அட்வான்டேஜ். அண்ட் அதே மாதிரி ஃபர்தர் அல்ஜிபிரிக் ட்ரீட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி மீன் மெத்தட்ல இருக்கிற எல்லாத்தையும் அடுத்தடுத்த கால்குலேஷன், ஸோ அடுத்தடுத்த ஃபர்தர் கால்குலேஷனுக்கு நான் கொண்டு போக முடியும். அதுதான் ஹார்மோனிக் மீனோடலயும் நடக்குது, அர்த்தமெட்டிக் மீன்ல நடந்த மாதிரி. டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா டிஃபிகல்ட் டு கால்குலேட் ஆப்வியஸ்லி. ஏன்னா நீங்க வெறுமனையா ஒன்னு போடுறது எப்படி இருக்கு, 1/1 போடுறது, 1/2, 1/3, 1/4, இது எல்லாமே வெரி டிஃபிகல்ட் டு கால்குலேட். இப்போ 1/10 வரைக்கும் கூட நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம். 1/16, 1/15 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஒரு டேட்டா வந்து ஜீரோவா இருந்தது அப்படின்னா அந்த அந்த டேட்டா வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. இப்போ 1/0 அப்படின்னா அது ஜீரோ தானே, அதை தான் இங்க சொல்றாங்க. ஸோ ஒரு ஜீரோவா இருந்துச்சு, அப்ப அர்த்தமெட்டிக் மீன்ல ஜீரோவாவோ நெகட்டிவாவோ இருந்தோ பிரச்சனை இல்லை. ஆனா ஜாமெட்ரிக் மீன்ல அது ப்ராப்ளம். ஹார்மோனிக் அதுலயும் ஜீரோவா இருந்தா நம்மளால பண்ண முடியாது. இதெல்லாம் முக்கியமான கனெக்ஷன்ஸ். இது எல்லாத்தையுமே நீங்க அப்படியே நம்ம சொல்ல சொல்ல நோட் பண்ணிட்டே வாங்க. அண்ட் இட் இஸ் கிரேட்லி அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. அதிகமா அஃபெக்ட் ஆகுது எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னால. லைக் நம்மளோட ஹார்மோனிக் மீன் மாதிரி, சாரி அர்த்தமெட்டிக் மீன் மாதிரி. ஸோ இதோட கேப் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கும். அப்ப மீன் வேல்யூஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி அஃபெக்ட் ஆகும். இதுல அர்த்தமெட்டிக் மீனோ ஹார்மோனிக் மீனோ ரொம்ப அதிகமா அஃபெக்ட் ஆகும். நம்மளோட ஜாமெட்ரிக் மீன் இவங்கள விட கொஞ்சம் கம்மியாகும், அவ்வளவுதான். ஆகவே ஆகாதுன்னா இங்க அவங்க கொடுக்கல, லெஸ் அஃபெக்டட் அவ்வளவுதான், லீஸ்ட் அஃபெக்ட் ஆகும். வேறபடி இது ரொம்ப அஃபெக்டே ஆகாது அப்படின்லாம் நம்ம கொடுக்க முடியாது. மீன் கால்குலேஷன் எல்லாமே மேத்தமெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், இது மூணுமே எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸால அஃபெக்ட் ஆகும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீன். புரியுதுங்களா? அர்த்தமெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், இது மூணு. ஓகே, ஆல் கிளியர்? இல்லை அக்கா ஏதாவது டவுட் இருக்கா? கொஸ்டின்ஸ் அப்பப்போ இடையில இடையில பார்க்கலாமா? பண்றீங்களா? கொஸ்டின் பாக்குறீங்களா? ரைட். ஸோ விச் இஸ் த மீன் ஆஃப் த ஃபாலோயிங் டேட்டா? இது பிஜிடிஆர்பி வேற சப்ஜெக்ட்ல கேட்ட கொஸ்டின் தான். ஸோ நான் எல்லா சப்ஜெக்ட்லயும் கேட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிலேட்டடா இந்த டாபிக்ல என்னென்னலாம் வருதோ அது எல்லாத்தையுமே போத் நம்ம காமர்ஸும் எடுத்திருப்பேன், எக்கனாமிக்ஸும் எடுத்திருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த மீன்? மீன் எப்படி கண்டுபிடிக்கணும்? எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி டிவைட் பை 5 போடுவோம். ஏன்னா இங்க 5 நம்பர் இருக்கனால. சரிங்களா? அப்ப எப்படி கால்குலேட் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த ஆன்சர்? கம் ஆன், கிவ் மீ, கிவ் மீ. சி. வெரி குட், வெரி குட். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4 பிளஸ் 8 பிளஸ் 6 பிளஸ் 5 பிளஸ் 3. ஸோ 6 5 டிவைட் பை 5. ஸோ 10 18 18 26 தானே? 26/5. எஸ். ஸோ த ஆன்சர் இஸ் 5 5s are 25.0, 10 2 5s are 10. ஸோ 5.2. சரிங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 5.2. சரிங்களா? வெரி குட். நெக்ஸ்ட். வெரி குட், வெரி குட். இது கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். மேம் இப்படிலாம் கேக்குறாங்களா அப்படின்னு கேட்டா கேக்குறாங்க. பிஜிடிஆர்பிலே வருது. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம தயாராகணும். இது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு புரியலைன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி தான். யோசிச்சு பஸ் சொல்லுங்க. கமான், ட்ரை ட்ரை.
வெரி குட், சூப்பர். மதியம்மாள் மேம், வெரி குட், வெரி குட், சூப்பர். ஓகே, நோ ப்ராப்ளம். இங்க mean of five number is 18. If one number in the data is 23, what is the sum of other four number? அப்ப கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் பாரோட வேல்யூ கொடுத்துட்டான் 18ன்னு. சரிங்களா? மீன் ஆஃப் ஃபைவ் நம்பர்ஸ். அப்ப எக்ஸ் பார் 5 கொடுத்துட்டோம், 18 வந்து கொடுத்துட்டான். ஆனா சம் ஆஃப் எக்ஸ் எவ்வளோன்னு தெரியல. ஆனா இந்த சம் ஆஃப் எக்ஸ்ல ஒரு நம்பர் 23. அப்ப மிச்சம் இருக்க அந்த 4 நம்பரோட சம் ஆஃப் எக்ஸ் என்ன? இதுதான் கொஸ்டின். இதுதான் கேட்டிருக்கான். சரிங்களா? இப்ப ஃபார்முலா என்னது? சம் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என். இதுதான் எக்ஸ் பாரோட ஃபார்முலா. சரிங்களா? அது வந்து ஈக்குவல் டு 18. இப்ப என்ன கொடுத்துட்டான்? எவ்வளோ? 5 அப்படின்னு. அப்ப சம் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு 18. அப்ப இந்த 18க்கு இங்க 5 மல்டிப்ளை பண்றோம். ஸோ சம் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 இன்ட்டு 5 விச் இஸ் 90. அப்ப மொத்த வேல்யூ 90. அதுல ஒரு வேல்யூ 23ன்னு கொடுத்துட்டான். அப்ப 90 மைனஸ் 23னா மிச்சம் எத்தனை? 67. அப்ப மிச்சம் இருக்க 4 நம்பரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 67. ரொம்ப ஈஸி. த மீன் ஆஃப் ஃபைவ் நம்பர் இஸ், அப்ப எக்ஸ் பாரோட வேல்யூ கொடுத்தாச்சு 18ன்னு மொத்தமா. ஸோ சிக்மா எக்ஸ் பை என்ன? ஸோ சிக்மா எக்ஸ் பை எக்ஸ் என்ன? அதுல ஒரு நம்பர் 23. ஸோ மிச்சம் இருக்க 4 நம்பரோட வேல்யூ என்ன? இதுதான் கேள்வி. ஸோ அப்ப 18 இன்ட்டு 5 ஏன் போடுறோம்னா 5 நம்பர்ஸ்ன்னு கொடுத்தனால. ஸோ அப்ப 90 மைனஸ் அதுல ஒரு நம்பர் 23. ஸோ ரிமைனிங் இருக்கிற நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 67. ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 67. புரிஞ்சதுங்களா? கிளியரா? இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? சோ சிம்பிள் சம் தான். கொஞ்சம் அந்த கான்செப்டை என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்றத நீங்க கேட்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகேங்களா? ஓகே. அடுத்து find the value of 5% trimmed mean for the following. இப்படி கொஸ்டின் வருது. சரிங்களா? இது நான் உங்களுக்கு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல 5% ஆஃப் ட்ரிம்டு. நார்மலா ட்ரிம்னா என்ன அர்த்தம்? டேட் நம்ம சுருக்குறத தான் ட்ரிம். இப்ப ஹேர் ட்ரிம் பண்ணிட்டு வர போறேன்னு சொல்லுவோம். பிளான்ஸ் இப்ப இதை வந்துட்டு செடியை வந்து மேல ட்ரிம் பண்ணி விட போறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுருக்கி விட போறோம், கம்மி பண்ண போறோம், அதுதான். அப்ப இங்கேயும் அத கம்மி பண்ண போறோம் நம்மளோட டேட்டாவை. அங்க 5%ன்னு கொடுத்துருக்கனால ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சம் கேட்டா நீங்க எவ்வளவு நம்பர்ஸ் ஆஃப் டேட்டா அப்சர்வேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்கு. அப்ப 10 எண் இருக்கு. அந்த 10ல 5% கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணணும்னா என்ன வரும்? 0.5. இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மொத்த டேட்டால 0.5 நீங்க ஒன்னா கன்சிடர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வேல்யூவையும் லாஸ்ட் இருக்கிற ஒரு வேல்யூவையும் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற 8 நம்பருக்கு மீன் எடுக்கிறீங்க. அது பேரு தான் ட்ரிம்டு மீன் கால்குலேஷன். புரியுதுங்களா? அது பேரு தான் ட்ரிம்டு மீன். இப்ப என்ன சொன்னேன்? என்னன்றது 10. 5% ட்ரிம்டு. ட்ரிம்டுன்றதுக்கு ஃபர்ஸ்ட் அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. ட்ரிம்னா என்னது? சுருக்குறோம், கம்மி பண்றோம். 5% கம்மி பண்ணதுக்கு அப்புறம் அதோட மீன் வேல்யூ என்ன? இதுதான் கொஸ்டின். 5% ட்ரிம்டு மீன் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. அப்ப 5% ஆன் 10ன்னு பாத்தீங்கன்னா 0.5. அப்ப 0.5னா நான் ஒன்னா கன்சிடர் பண்ணி முன்னாடி இருக்கிற ஒரு வேல்யூ பின்னாடி இருக்கிற ஒரு வேல்யூவை கேன்சல் பண்றேன். அப்ப ரிமைனிங் எத்தனை இருக்கு? 20 20 20 20 பிளஸ் 23 பிளஸ் 25 பிளஸ் 30 பிளஸ் 30 டிவைடட் பை 80. சாரி 8. ஒன் செகண்ட். டிவைடட் பை 8. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணா என்ன வேல்யூ வரும்? இது ஒரு 80. இது ஒரு 60. எவ்வளவு வருது சொல்லுங்க பார்க்கலாம். கமான். 118 இதுல வருமோ? 60 40. ஆமா, 108. 188.
இல்ல இல்ல, பார்த்து சொல்லுங்க எனக்கு. வேல்யூஸ் மட்டும் கடகடன் ஆட் பண்ணி. 168. ஓஎஸ். 188 தானே மேம்? எஸ். 188 டிவைடட் பை 8 போட்டா நம்மளுக்கு என்ன வரும்? டிவைட் பை 8 போட்டீங்கன்னா 23.5. 23.5. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகேங்களா? புரிஞ்சதா? ஸோ 5%னா கொடுத்திருக்க ஒரு டேட்டா, அந்த டேட்டாவோட மொத்த மதிப்பு 10. அதுல 5% போது 0.5. அப்போ ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் நம்ம அடிச்சுட்டு நம்ம என்ன பண்றோம்? இதோட வேல்யூஸை போடுறோம். அப்ப மிச்சம் இருக்கிறது வந்து 20, 20, 20, 20, 25, 30, 30. ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி டிவைட் பை 8 போட்டோம்னா விச் இஸ் 23.5. ஓகேங்களா? இப்படியும் கொஸ்டின்ஸ் வருது 5% ட்ரிம். ஓகே, கிளியர்? எனி டவுட்? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே. ஸோ அடுத்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அர்த்தமெட்டிக், ஜியாமெட்ரிக், ஹார்மோனிக். இது மூணுக்கான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றதையும் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வருது. ஸோ கொடுத்திருக்கிற ஒரு டேட்டால அர்த்தமெட்டிக் மீன் மூலமா கண்டுபிடிக்கிற மீன் தான் நம்மளோட ஜியாமெட்ரிக் அண்ட் ஹார்மோனிக்கை விட அதிகமா இருக்கும். ஸோ ஏஎம் இஸ் கிரேட்டர் தென் ஜிஎம், ஜிஎம் இஸ் கிரேட்டர் தென் ஹார்மோனிக் மீன். இதுதான், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அர்த்தமெட்டிக் நீங்க ஒரே ஒரு சம் தான் 1, 2, 3, 4, 5. இந்த டேட்டாக்கு ஏஎம் எடுத்தீங்கன்னா ஒரு 3ன்னு வரும். எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே வந்து ஜாமெட்ரிக், இதுலயே வந்துட்டு ஜாமெட்ரிக் மீன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 2.8 வரலாம். 2.8 வரலாம். ஹார்மோனிக் மீன் எடுத்தீங்கன்னா 2.4 வரலாம் அல்லது 3 வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரே டேட்டாக்கு என்னோட அர்த்தமெட்டிக் மீனோட வேல்யூஸ் தான் அதிகமா இருக்கும். அடுத்த ஹையஸ்ட் பொசிஷன் ஜியாமெட்ரிக் மீனுக்கு, அடுத்த ஹையஸ்ட் பொசிஷன் ஹார்மோனிக் மீனுக்கு. அண்ட் இதை இப்படியும் சொல்லலாம். ஸோ ஏ பிளஸ் பி டிவைட் பை 2 ரூட் ஆஃப் ஜியாமெட்ரிக் மீனுக்கு வந்துட்டு ஏ இன்ட்டு பி. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா 2ab டிவைட் பை ஏ பிளஸ் பி. இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, சும்மா ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்க வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு முக்கியமானது என்னன்னா ஜிஎம் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு அர்த்தமெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைலைட் பண்ணிருக்கேன் அதுவும். இந்த ஜிஎம் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு அர்த்தமெட்டிக் மீன் இன்ட்டு ஜியாமெட்ரிக் மீன், சாரி ஹார்மோனிக் மீன். அப்ப ஜியாமெட்ரிக் மீனோட ஸ்கொயர் தான் அர்த்தமெட்டிக் மீன் அண்ட் ஹார்மோனிக் மீனோட ப்ராடக்ட். ஓகேங்களா? இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அர்த்தமெட்டிக் மீன் தான் ஹையரா இருக்கணும் கம்பேரிட்டிவ்லி ஜியாமெட்ரிக் மீன் ஹார்மோனிக் மீனை காட்டிலும். அட் த சேம் டைம் ஜியாமெட்ரிக் மீன் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு அர்த்தமெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன். ஓகேங்களா? புரிஞ்சுதா? எஸ். ஓகே, ரைட். இப்ப பாருங்க. If the, sorry, what is the harmonic mean of two numbers whose arithmetic mean is 30 and geometric mean is 24? அப்ப ஹார்மோனிக் மீன் என்ன கேட்டிருக்கான். அவனோட அர்த்தமெட்டிக் மீன் வந்துட்டு 30 அண்ட் அவனோட ஜியாமெட்ரிக் மீன் வந்துட்டு 24. இப்ப லாஸ்டா நான் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்தேன். ஜிஎம் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு அர்த்தமெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன். இந்த ஃபார்முலால போட்டு யூஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இதுல போட்டு யூஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். யார் ஃபர்ஸ்ட் சொல்றான்னு பார்ப்போம். கமான் கமான், குயிக் குயிக். யார் ஃபர்ஸ்ட்னு பார்ப்போம். கமான் கமான். ஃபார்முலாவும் கொடுத்துட்டேன், மேலேயும் என்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் கொடுத்துட்டேன். கமான், குயிக் குயிக் குயிக். வெரி குட், வெரி குட். கொஞ்சம் பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க, பட் ஓகே, குட் குட். வெரி குட், வெரி குட், சூப்பர். வந்தே மால் மேம்.
ரக்ஷனா மேம், வெரி குட், வெரி குட், சூப்பர். அப்ப இங்க ஜிஎம் கொடுத்தாச்சு. ஜிஎம் எவ்வளோ? 24. தெரியுங்க ஆன்சர். வெரி குட், வெரி குட். அப்ப 24 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு அரித்தமெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன். அப்ப 24 ஸ்கொயர்டோட வேல்யூ என்னது? 24 ஸ்கொயர் போட்டீங்களா? எவ்வளவு வந்தது? 24 ஸ்கொயர் எவ்வளவு வந்தது? 576 ஈக்குவல் டு 30 இன்ட்டு ஹெச்எம். ஸோ ஹெச்எம் இங்கிட்ட வச்சுக்கிட்டோம்னா 576 டிவைடட் பை 30. ஸோ போட்டோம்னா ஆன்சர் என்ன வருது? 19.2. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். இதுலலாம் ஈஸியா நம்ம அடிச்சிடலாம்ல. ஸோ இது உங்களுக்கு ஜஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் தெரிஞ்சிருந்தா இதெல்லாம் ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ சின்ன சின்ன கால்குலேஷன் பேஸ்டு தான் வரும். பெருசா அப்படியே நம்மளுக்கு மண்டை போட்டு பிச்சுக்கிற மாதிரிலாம் வரது கிடையாது. ஸோ இதுல நம்ம வந்து விட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சதா? ஜிஎம் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு அர்த்தமெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன். ஸோ நம்மளுக்கு ஏஎம் கொடுத்தாச்சு, ஜிஎம் கொடுத்தாச்சு. ஸோ அப்போ அதை ஸ்கொயர் பண்ணிட்டு அர்த்தமெட்டிக் மீனை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹார்மோனிக் மீனோட வேல்யூ கிடைச்சிருச்சு 19.2ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது புரிஞ்சதா மேம்? எல்லாருக்கும் ஓகே தானே? ஆர் யூ ஆல் கிளியர்? டன். அடுத்து இன்னொரு ஒரு நாலாவதா வெயிட்டட் மீன் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வர்றாங்க. சோ இது எதுக்காக அப்படின்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு கிளாஸ்ல 100க்கு 100 மார்க் வாங்கினவனையும் இன்க்ளூட் பண்றோம், 100க்கு 10 மார்க் வாங்கினவனையும் இன்க்ளூட் பண்றோம். அப்ப அந்தந்த பேரோட இண்டிவிஜுவாலிட்டி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது கொடுக்கப்படல. நார்மலா நம்மளோட மீன் கால்குலேஷன் இதுல அரித்தமெட்டிக் மீன்ல ஸ்பெசிபிக்கா அப்படி இருக்கிற டேட்டாக்கு அதோட அது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மார்க்ஸுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெயிட் கொடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட்டட் மீன் அப்படின்ற ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம மார்க்ஸ் எடுப்போம் இல்லைங்களா, அதுல வந்துட்டு 90 to 100 இருந்தாங்கன்னா 5ன்னு கொடுக்கணும், 5 வெயிட் கொடுப்பாங்க. 80 to 90க்குள்ள இருக்காங்க அப்படின்னா 4. அதே மாதிரி 70 to 80க்குள்ள இருக்கிறாங்கன்னா 3. அண்ட் 60 to 70க்குள்ள இருக்காங்கன்னா 2. 50 to 60க்குள்ள இருக்காங்கன்னா 1ன்னு சொல்லிட்டு வெயிட் கொடுப்போம் இல்லைங்களா நம்ம மார்க்ஸ் கால்குலேஷன் அப்போ. அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் தனித்தனியா அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாத பட்சத்துல அந்த டேட்டாக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக என்ன மீன் கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தடவை எல்லாம் கொஸ்டின் வந்திருந்தது. விச் இஸ் வெயிட்டட் மீன். ஒன்றும் இல்லை, இண்டிவிஜுவாலிட்டியே தெரியப்படுத்துறதுக்காக இந்த மெத்தடை நான் யூஸ் பண்றேன். பட் திங் இஸ் ஒன்லி நம்மளுக்கு அந்த வெயிட்டட் இந்த வெயிட் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி இந்த மெத்தட் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. எப்பயும் போல அரித்தமெட்டிக் மீன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வெயிட் சும்மா நம்ம அப்படியே ரேண்டமாலாம் போட முடியாது. தர் இஸ் சம் கால்குலேஷன், ஒரு சிஸ்டமேட்டிக் மேனர் இருக்கு இந்த மீன் எடுக்கிறதுக்கே, சாரி இந்த வெயிட் எடுக்கிறதுக்கே. அந்த வெயிட் தெரிஞ்சா நம்ம பண்ணலாம். வெயிட் தெரியாத பட்சத்துல மறுபடியும் நம்ம அர்த்தமெட்டிக் மீன் கிட்ட தான் போற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு டேட்டாவோட இண்டிவிஜுவாலிட்டி, ஒரு டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ், அதுக்கான டிஃப்ரெண்ட் டேட்டாக்கான டிஃப்ரெண்ட் இம்பார்ட்டன்ஸை தெரியப்படுத்துறதுக்காக இந்த வெயிட்டட் மீன் நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? இது நாலாவது இருக்கிற ஒரு மீன். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், எந்தெந்த மீன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்றது கேக்குறாங்க. சோ இங்க ஆவரேஜ்ன்ற போது ஜென்ரலா அர்த்தமெட்டிக் மீன்ன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கம், ஹைட்டு, வெயிட், எக்ஸாம் ஸ்கோர் இதுக்கெல்லாம் யூஸ் பண்றான். இது ஜியோமெட்ரிக் மீன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி growth ரேட்டு, பர்சன்டேஜ், growth ரேட்டோட பர்சன்டேஜ், growth ரேட்டோட ரேஷியோ, அதாவது பாப்புலேஷன் growth, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஸ்டாக் இண்டெக்ஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து நான் கால்குலேட் பண்றதுக்கு ஐ கேன் யூஸ் ஜியோமெட்ரிக் மீன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹார்மோனிக் மீன் ஸ்பெசிஃபிக்கா ரேட்ஸ், ஸ்பீடு, ரேஷியோ. இப்போ நம்ம யூனிட் எத்தனை யூனிட் ஓடுதுன்னு நம்ம எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் பாக்குறோம்ல, அதெல்லாம் எது பேசிஸ்ல வருதுன்னா இந்த ஹார்மோனிக் மீன் பேசிஸ்ல தான். இப்போ எனக்கு 200 யூனிட் ஓடி இருக்கு, 300 யூனிட் ஓடி இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதெல்லாமே எதுனா இந்த ஹார்மோனிக் மீன் பேஸ் பண்ண ஒரு கால்குலேஷன் தான். அப்ப அர்த்தமெட்டிக் மீன்ன்றது ஜென்ரலா ஒரு இன்கமோ, ஹைட்டோ, வெயிட்டோ, ஸ்கோரோ எடுக்கிறதுக்கு. ஜியோமெட்ரிக் இஸ் growth ரேட்டு, பர்சன்டேஜ், ரேஷியோ இதுக்கு. ஹார்மோனிக் இஸ் ஃபார் ரேட்டு, ஸ்பீட் ரேட்டு, அதாவது ஸ்பீடோட ரேஷியோ, ஸ்பீடோட ரேட்டு. நிறைய பேர் மேம் இங்கேயும் ரேஷியோ இருக்கு, இங்கேயும் ரேஷியோ இருக்குன்னு சொல்லுவாங்க. இது growthோட பர்சன்டேஜ், இது ஸ்பீடோட ரேஷியோ அண்ட் பர்சன்டேஜ், சாரி ரேட்டு. பர்சன்டேஜ்னு வந்தாலே அது ஜியோமெட்ரிக் மீன் தான். ஹார்மோனிக் மீன்ல ரேஷியோன்னு வந்தாலே வரும். ரேட்ஸ் அண்ட் ரேஷியோ, ஸ்பீட்ஸ் அண்ட் ரேஷியோன்னு வந்தாலே கண்ணை மூடிட்டு அது ஹார்மோனிக் நம்ம போட்டு விட்டுறணும். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த யூசேஜ் ஆஃப் அர்த்தமெட்டிக் அண்ட் ஜியோமெட்ரிக் அண்ட் ஹார்மோனிக் மீன்.
சரிங்களா? கொஸ்டின் பார்க்கலாமா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஓகே, அடுத்து வர கொஸ்டின்ஸ் எத்தனை கவுண்ட்னு பார்த்து வச்சுக்கோங்க. அவுட் ஆஃப் 5 or 6க்கு எவ்வளோ வாங்குறீங்கன்னு எனக்கு நீங்க லாஸ்டா கமெண்ட்ல போடணும். சரிங்களா? மெசேஜ்ல எனக்கு சாட் பாக்ஸ்ல போட்டணும். ஓகே, பண்ணலாமா? நம்ம பார்த்ததுல இருந்து தான் கேள்வி வருது. தப்பா வாங்கினாலும் பிரச்சனையே கிடையாது. பட் ட்ரை பண்ணாம இருக்கிறது தான் தப்பு. அங்க ட்ரை பண்ணணும். ஓகே, அவுட் ஆஃப் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்கு உங்களோட மார்க்ஸை எனக்கு லாஸ்டா போட்டு விடணும். டன். சரி, பாருங்க. வெரி குட், வெரி குட் ரக்ஷனா மேம். குட் ஃபர்ஸ்ட் கமெண்ட். சூப்பர் சூப்பர். சரஸ்வதி மேம், ராஜேஸ்வரி மேம், வெரி குட். வசுமதி மேம், அகிலா மேம், நிறைய அடுத்தடுத்து வருது, என்னால படிக்க முடியல. ஓகே, வெரி குட். ஸோ எல்லாரும் கரெக்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டீங்க. குட். ஸோ எனி மெஷர் தட் இண்டிகேட் த சென்டர் ஆஃப் த டேட்டா செட். சென்டர் ஆஃப் த டேட்டா செட்னா அதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அது என்னது, சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ டைபிக்கல் வேல்யூ ஆர் சென்டர் வேல்யூ ஆஃப் டேட்டா வந்து ரெப்ரசென்ட் பண்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. வெரி குட். அடுத்து நாட் அ கேரக்டர். நீங்க ஜீரோவை பார்த்துட்டு எல்லாரும் ஜீரோன்னு போடுறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கீழே இருக்க இதையும் யோசிச்சுட்டு பாருங்களேன். வெரி குட், வெரி குட் சரஸ்வதி மேம். சூப்பர் குட். வேற அடுத்தடுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. எஸ், வெரி குட். யா. ஸோ இட் இஸ் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. இது ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் ஆஃப் மீன். சரிங்களா? இங்க வந்து வெறுமனையா நம்மளுக்கு அர்த்தமெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன்னு கொடுக்கல. ஜென்ரலா மீன் அப்படிதான் நீங்க யோசிக்கணும். ஓகே, அடுத்து இட் மினிமைஸ் த சம் ஆஃப் ஸ்கொயர் டீவியேஷன். ஸோ ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னாலே நம்மளோட மீன் கேல்குலேஷன் தான். ஸோ அதுல இருக்கிற எல்லா வேல்யூஸை ஆட் பண்ணும்போது அதோட ஸ்கொயர் டீவியேஷனோட வேல்யூவை இது மினிமைஸ் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்கொயர் வேல்யூஸ் இல்லையா, ஒரு எக்ஸை நார்மலா போடுறதுக்கும் அதோட ஸ்கொயர் வேல்யூவோட டீவியேஷனை இங்க நம்மளால மினிமைஸ் பண்ணும். அதாவது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் நம்ம அடுத்த டீவியேஷன்ல படிப்போம். டிஸ்பர்ஷன்ல நெக்ஸ்ட் கிளாஸ், நாளை கழிச்சு கிளாஸ்ல பார்ப்போம். ஸோ அப்ப இங்க என்னன்னா இட் மினிமைஸ் த சம் ஆஃப் ஸ்கொயர் டீவியேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட ஸ்கொயர் டீவியேஷன் அப்படின்னா என்னன்னா, ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர், அதுல இருந்து நம்மளோட எக்ஸ் வேல்யூ மைனஸ் பண்ணும்போது அதுக்கான மதிப்பை இது மினிமைஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து த சம் ஆஃப் த டீவியேஷன் அபவுட் த மீன் இஸ் ஜீரோ. ஸோ இது வந்து நம்ம மீனோட கேரக்டர் தானே நான் பார்த்தேன். ஸோ இப்போ அர்த்தமெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கல. ஸோ அப்போ அர்த்தமெட்டிக் மீன்ல சம் வந்து ஜீரோவா கூட வரலாம். அதே மாதிரி ஜாமெட்ரிக் ஜீரோ, சாரி ஜீரோவா வராது. ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன்ல 0 × 5 வருது, இல்ல 0/1/0 அப்படி ஏதாவது வருது அப்படின்னா அங்க கண்டிப்பா நம்மளுக்கு ஜீரோ தானே வரும். அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இட் மே பி ஜீரோ, ஜீரோவா கூட வரலாம். அதே மாதிரி -2 வச்சுட்டு 0 + 2ன்னு ஒரு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். -2 + 2 அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி இட் பிகம்ஸ் ஜீரோ. அப்ப அதாவது என்னன்னா மொத்த சம்மன் ஜீரோவா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கேரக்டர் ஆஃப் மீன் அண்ட் இட் இஸ் யூஸ்டு வித் ஆர்டினரி டேட்டா. நீங்க எல்லாம் ஜீரோவை பார்த்தோன்னே ஜீரோ வராதே அர்த்தமெட்டிக் மீன்ல நினைச்சு சிஏ கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் ஐ திங்க் சோ. பட் இங்க என்ன மீன் நம்மளுக்கு ஸ்பெசிபிக்கா கொடுக்கல, ஜென்ரலா மீன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அப்படிதான் நம்ம யோசிக்கணும்.
and it is best to use with ordinary data. ஆர்டினல் டேட்டா அப்படின்னாலே ரேங்க்டு டேட்டா விச் இஸ் நாட் மென்ஷன் அஸ் அ நம்பர். நம்பரை நம்ம சொல்ல முடியாது, ஸ்கோரை அப்படியே இங்க கொடுக்க மாட்டோம், ரேங்க் பண்ணி தான் போடுவோம். நாளைக்கு இந்த நான் உங்களுக்கு ஆர்டினல் டேட்டா, நாமினல் டேட்டா, இன்டர்வல் ரேஷியோலாம் என்னென்னு சொல்றேன். ஆர்டினல் டேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இந்த மாதிரி டேட்டாவை ஒரு குவாலிட்டேட்டிவா தான் மெஷர் பண்ண முடியும், குவான்டிடேட்டிவா சொல்ல முடியாது. இப்போ உங்களுக்கு மேரிட், நீங்க வந்துட்டு என்ன உங்க ஜெண்டர் கேட்குறேன், மேலு ஃபீமேலுன்னு தான் சொல்லுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு கேட்குறேன், கிரீனு, எல்லோ, ரெட், ப்ளூ அப்படிதான் நீங்க சொல்ல போறீங்க. உங்களுக்கு எத்தனை கை இருக்குன்னு கேட்டா 2ன்னு சொல்லுவோம். எத்தனை விரல் இருக்குன்னு கேட்டா 5ன்னு சொல்லுவோம். உங்க ஹேர் கலர் என்னன்னு கேட்டா பிளாக்கு, ஆஷு, கிரே, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். கலரிங் பண்ணீங்கன்னா அக்கார்டிங்லி நீங்க அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவீங்க. அப்ப நம்பரால மென்ஷன் பண்ணக்கூடிய கூடாத டேட்டா எல்லாமே, பண்ண முடியாத டேட்டா எல்லாத்தையுமே குவாலிட்டேட்டிவ் டேட்டான்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளோட மீன் ஸ்பெசிபிக்லி டீல்ஸ் வித் நம்பர்ஸ். அப்படி இருக்கிற பட்சத்துல இது ஆர்டினரி டேட்டாவோட டிஃபைன் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் நாட் கரெக்ட் வித் தி கேரக்டர் ஆஃப் தி மீன். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. ஆர்டினல் டேட்டா, நாமினல், இந்த டேட்டாஸ் எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வாட் இஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, அது ஸ்லைடு போட்டு நம்ம பாக்ஸ் போட்டு சொன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, வெரி குட். அடுத்து வெரி குட். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், இது எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் அர்த்தமெட்டிக் மீன் இருக்கணும், அடுத்த ஹையஸ்ட் ஜாமெட்ரிக் மீனுக்கு இருக்கணும், அடுத்த ஹையஸ்ட் ஹார்மோனிக் மீனுக்கு இருக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. வெரி குட், சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட். வெரி குட், வெரி குட். எஸ். ஸோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இல்ல, டிஃபரன்சியேஷன் நம்ம காமிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ற டேட்டா என்னன்னு பார்த்தோம், வெயிட்டட் மீன். நான் சொன்னேன்ல ஒரு கொஸ்டின் வந்திருந்தது அப்படின்னு, அது இதுதான். ஸோ வேல்யூஸ் இன் சீரீஸ் ஹேவ் நாட் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஸோ அந்த மாதிரி டயத்துல வாட் வி ஹாவ் டு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டட் மீன். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. வெரி குட். நெக்ஸ்ட். ஒரே ஒரு வார்த்தையை பார்த்தா கூட இதை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இந்த சாரி இந்த கொஸ்டினுக்கு. எஸ், வெரி குட். ஸோ ஒரே ஒரு வார்த்தை தான், ரேட்ஸ் அண்ட் ரேஷியோ. ரேட்ஸ் அண்ட் ரேஷியோன்னு பார்த்தாலே எது யூஸ் பண்ணணும்னு சொன்னேன், ஹார்மோனிக் மீன். அர்த்தமெட்டிக் மீன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அர்த்தமெட்டிக் மீனோட டேர்ம்ஸ் எல்லாம் என்னென்ன, எதுக்குலாம் யூஸ் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். அர்த்தமெட்டிக் மீன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், மார்க்ஸ், ஜென்ரலா நம்ம ஒரு இன்கமோ இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு. வெரி குட். ஃபார் ஜாமெட்ரிக் மீன், ஃபார் ஜாமெட்ரிக் மீன் வெரி குட். ஸ்பீட், growth, பாப்புலேஷன், பெர்சன்டேஜ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்பீடுன்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல தான் வரும், ஹார்மோனிக் மீன்ல தான் ஸ்பீடோட ரேட் அண்ட் ரேஷியோ. இது பாப்புலேஷன் growth அண்ட் பெர்சன்டேஜ், பாப்புலேஷனோட ரேஷியோ. ஸோ பாப்புலேஷன் வரது எல்லாமே ஜியோமெட்ரிக் மீன். வெரி குட். ஏன்னா இது பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வருது. ஓகே. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் யுவர் ஹோம்ஒர்க். ஸோ ஹோம்ஒர்க்ல நீங்க இதை பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா, ஸோ எனக்கு பண்ணிட்டு வரணும். நாளைக்கு ஃபர்ஸ்ட் வந்தோடனே இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அண்ட் தென் நம்ம அடுத்த நாள் ரிமைனிங் இருக்கிற மீடியன் அண்ட் மோட டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரிங்களா, ஓகே, ரைட். ஓகே, ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் பார்த்தோம்னு ஒரு தடவை வந்து சம்மரி பண்ணிட்டு போயிடலாமா. ஸோ இன்னைக்கு வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்றது என்னன்னா, இட் இஸ் அ ப்ராசஸ். ஸோ ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி, ஆர்கனைஸ் பண்ணி, அனாலிசிஸ் பண்ணி, ப்ரெசென்ட் பண்ணி, அதை நம்மளுக்கு ஈஸியா புரியுற மாதிரி கொடுக்குறாங்க, ரெப்ரசென்ட் பண்றாங்க. தட் இஸ் வாட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இஸ் டூயிங் அப்படின்றத பார்த்தோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுல வந்துட்டு ப்ளூரல் சென்ஸ் அண்ட் சிங்குலர் சென்ஸ் ரெண்டு இருக்கு.
ஸோ அதே மாதிரி இது ஏன் கலெக்ட் பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். அண்ட் இதோட டைப்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்ஃபரன்ஷியல் ரெண்டு இருக்கு. டிஸ்கிரிப்டிவ் இஸ் ஒன்லி டிஸ்கிரைப் த டேட்டா. ஒரு டேட்டாவை டிஸ்கிரைப் பண்றாங்க, அவ்வளவுதான். ஸோ அங்க வேற எதுவுமே நடக்கல. அப்படியே அந்த டேட்டாவை டிஸ்கிரைப் பண்றாங்க, இதுல இதுதான் வந்திருக்கு, இதுல இதுதான் நடந்திருக்குன்னு. பட் இன்ஃபரன்ஷியல்ல அதை பேஸ் பண்ணி ஒரு கன்க்ளூஷன், அதை பேஸ் பண்ணி ஒரு இன்ஃபரன்ஸ் நம்ம டெரிவ் பண்றோம். அது ரிலேட்டடா டெசிஷன்ஸ், அது ரிலேட்டடா ஹைப்போதிசிஸ் ஃப்ரேமிங், இந்த மாதிரி தான் நடக்குது. அண்ட் மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சியை பொறுத்த வரைக்கும் டைப்பிக்கல் வேல்யூ ஒரு சென்ட்ரல் வேல்யூ ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதுல பர்டிகுலரா மீன், மீடியன், மோட் அப்படின்னு 3 டைப் இருக்கு. அதுல இன்னைக்கு மீன் டைப்பை மட்டும் நம்ம பார்த்தோம். மீன்ல அர்த்தமெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் 3 இருக்கு. அர்த்தமெட்டிக் மீன் அப்படின்றது என்னன்னா ஜென்ரலா ஒரு இன்கம், ஒரு ஆவரேஜ், ஒரு மார்க்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. சோ இங்க என்ன நடக்குது, நம்மளோட மொத்த அப்சர்வேஷன் ஆட் பண்ணி டிவைட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் போடுறோம். இதுல வந்து எல்லா அப்சர்வேஷனையும் நம்ம யூஸ் பண்றோம். சோ தட் எக்ஸ்ட்ரீம் வேல்யூவால இது அஃபெக்ட் ஆகுது. அடுத்து ஜியோமெட்ரிக் மீன். ஜியோமெட்ரிக் மீன்ல 3 வே. ஒன்னு ரூட், இன்னொன்னு ஹோல் பவர் 1/n. அப்படி இல்லாட்டி லாக் எடுத்து நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி லாக் எடுத்து பண்ணும்போது அதோட வேல்யூ ஸ்பெசிஃபையா நம்ம வந்து எடுத்து எடுத்து ஒவ்வொன்றுக்கும் போடும்போது அங்க வேல்யூஸ்க்கான அந்த ஸ்மால் வேல்யூ ஆகிற பட்சத்துல அதுக்கான எக்ஸ்ட்ரீம் வேல்யூவோட அந்த ப்ராப்ளம் வந்து கம்மி ஆகுது. இதுல ஜியோமெட்ரிக் மீன்ல இந்த ஜியோமெட்ரிக் மீன் எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்னா growth, பாப்புலேஷன் பெர்சன்டேஜ், பாப்புலேஷன் growth ரேஷியோ, இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹார்மோனிக் மீன்ன்றது ரெசிப்ரோக்கல் ஆஃப் அர்த்தமெட்டிக் மீன். ஸோ அப்படியே அதோட உல்டா. ஸோ அப்போ இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்கா இது ரேட்ஸ், ஸ்பீடு, இந்த ரேஷியோலாம் கால்குலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா மெயினா ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னால இது ரொம்ப அதிகமா அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம ஹார்மோனிக் மீன் மாதிரி, சாரி அர்த்தமெட்டிக் மீன் மாதிரியே தான் இதுவும். ஸோ எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸால இது அஃபெக்ட் ஆகும் அப்படின்றது தான் இங்க முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட் இதோட மூணோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அர்த்தமெட்டிக் மீன் தான் ஹையரா இருக்கணும். நெக்ஸ்ட் ஹையஸ்ட் பொசிஷன் வந்துட்டு ஜியோமெட்ரிக் மீன், அதுக்கடுத்து ஹார்மோனிக் மீனுக்கு இருக்கணும். ஸோ இதெல்லாமே இன்னைக்கு பார்த்திருக்கோம். நாளைக்கு மீடியன் அண்ட் மோடெல்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஆல் கிளியர்? எனி டவுட்ஸ்? அக்கா ஏதாவது டவுட் இருக்கா? எனி கொஸ்டின்ஸ்? ஹோம்ஒர்க் மறந்துடாம பண்ணிட்டு வந்துருங்க. நாளைக்கு நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அடுத்த செஷனுக்கு நம்ம போவோம். ஓகே, எனி டவுட்ஸ், எனி கொஸ்டின்ஸ்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப ஈஸி தான். புரியுற மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஓகே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ. ஹாவ் a nice day.